ஆதியே துணை. சமரசவேதநாதாவே கர்த்தாவே வழிநாமனநாதமே மெய் வழியாண்டவர் திருவிழிகளே சரணம். மெய்யாகவே சதரீகம் கோடிகால மக்களிடத்தில் உள்ள சர்வமூல மந்திர நிறுவிய மகான்மராய் யெகோவா ஆண்டவர்களே வெற்றி பாலி. தன்னை அண்டிய பெறிருக்கலாம் மரண இருளை போக்குகின்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் வாக்கியம். கர்த்தாவே ஆண்களும் பெண்களுமாக என்னுடைய 10 நாட்கள் வந்து கிடந்து இங்கே முன்னால் வந்து பகிர்ந்திருக்கும் என் போன்ற நேரத்தில் எடுத்து என்னை நோக்கிக் கொண்டிருக்கும் மனப்புறம் அனைத்தனுக்கு நான் ஒரு உயர்ந்த திருவசனம் சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது நீங்கள் பிரசங்கம் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் பிரசங்கம் செய்வீர்கள், அதில் நீங்கள் என்ன வேண்டாம். அல்லது யாரோ எவ்வளோ எங்கேயோ போனது அப்படின்னு வேண்டாம். உன்னுடைய அடித்து பாணிக்கு அடிப்பாணியில இருக்கிற பொட்டியில இருக்கிற முதல் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை அதே எனக்கு நிச்சயமாக ஒரு கலையை பழுக்க செய்யும். ஒரு கலை அழிகிற கலை அல்ல, மனிதனை அழியாத கலையாக்க இந்த முதலானது, இந்த சிவ முதலானதை, அந்த பஞ்சாட்சிர முதலானதை, அந்த ஆண்மையை ஒருமைப்பாட்டு முதலானதை வந்திருக்கிறது, வந்து கூறிக்கொண்டிருக்கிறது. அதாவது இப்போது சாதாரணமாக ஒரு மனிதர்கள் இப்போ காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போறது இருந்தாக்கே ஒரு 2-3 நாளாவது செலவு பண்றவா, ஒரு 150 செலவு அல்லவா. கைலாயம் மனிதனுக்கு இல்லாத கைலாயம் யாருக்கு இருக்குது? மனிதனுக்கு இல்லாத கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம் என்று சொல்லப்பட்ட அந்த அறிமுக நிலைகள் எல்லாம் இன்னும் யாருக்கு இருக்குது? இல்ல சிவனுடைய பொண்டாட்டி கொடுக்கா, அது இஷ்டப்பெரிய கொடுக்கா, யாருக்கு இருக்குது? இந்த மனுக்குளம் அனைத்தனுக்கு தான் அது சொந்தம். அப்போ சாதாரணமாக இப்போ இந்த இதுக்கு போயிட்டு வர்றதுன்னா 1 நாள் 2 நாள் செல்லும், கையில பணம் இல்லாததாக போக முடியாது அல்லவா. அப்ப கைலாயம் வைகுண்டம் போற அப்படின்னால் எத்தனை ரூபாய் வேணும்? ஒரு 1000 ரூபாயில் போயிட்டு வரலாமா? அல்லது 10,000, 1,00,000, கோடி, பல கோடி இருந்தா போயிட்டு வரலாமா? எங்க போக முடியாது. ஆனால் வாயுத பெருமையா சொல்லிக் கொள்ளலாம். இதை உன்னுடைய போக்குவரத்துக்காக வைத்திருக்கிற நாடுதான். நீ கேள்விப்பட்டிருப்பால் உன்னுடைய பழனிக்காக விருந்துகளை நான் சொல்ற யாதத்தை கொண்டு வரேன். அதாவது இன்னாறு ஒருத்தர் பிரி வச்சு மயில் வாகனத்துல கைலாயம் வைகுண்டம் போய் வந்தார் என்றும், இன்னொருவர்கள் அன்னம் பட்சியில ஏறி போய் வந்தார்கள் என்றும், புறாக்கள் ஏறி கைலாயம் வைகுண்டம் பிரம்மலோகம் எல்லாம் சென்று வந்தார்கள் என்றும் அல்லவா. கவனத்தோடு போட்டு இன்னார் இப்படி எல்லாம் போய் வந்தார்கள் என்றும், இது மக்களுடைய
எல்லைக்குள்ளாரை பணிக்குள்ளுதான் அல்லவா இது பொழுங்கிறது. அது நம்முடைய கிரந்தங்கள் மூலமாக நாம கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா, கேள்விதான் பெற்றிருப்போம் அல்லவா. எண்ணி பார்த்தால் முடியுமா அப்படின்றால் முடியாதுன்னு கேள்வி அல்லவா. அதுக்கு முடியும் என்ற சொந்த பட்டதாரியாக ஆட்க வந்து ஒரு உருவம் உண்மை நோக்கி கூறிக்கொண்டிருக்கிறது. இது பிரசங்கம் அல்ல. மாமா கேக்கல. இப்ப கேக்குது. சொல்லுங்க மாமா. எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை நிகழ்நிலையை நடத்துற சிவராஜனுடைய அவங்க அம்மாவனுடைய எங்களுக்கும் அக்காவா வராங்க. அதனால நமக்கு உரிமை இருக்குது. அந்த 40ஆவது நாள் நிகழ்ச்சியை நடத்திட்டு இன்னைக்கு நம்ம முன்னால அவங்க இந்த மெய்வழியில் தொடர்ந்த அனைத்து நிகழ்வுகளையும் கண்டவங்க கேட்டவங்க கூட இருந்து பங்கிட்டுக்கணும் போனோம் பரிமாறிக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த சபையை ஒரு முக்கிய சபையாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லோரும் அவர்களுடைய அனுபவம், ஏன்னா அடக்கம் அமரர்கள் முடிக்கும் அடங்காவை ஆறுகள் முடித்துவிடும் அப்படின்னு திருக்குறள் சொல்லிடுச்சு. ஆனா அது நிஜமா நடக்கிற இடம் மெய்வழிச்சாலை தான் அப்படின்னு அந்த பாடலுக்குரிய நிகழ்வாக வெறும் அது பொய்யாமொழின்னு அந்த பொய்யாமொழி பொய்யான மெய்யா வருது மெய்வழிச்சாலையில தான் அப்படிங்கிற அந்த நிகழ்வு நடந்து நீங்க 40ஆவது நாள் அவங்க சிறப்பா கொண்டாடிட்டு அந்த நிகழ்வுகளை நம்ம கூட பரிமாறிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம அனைவரும் அதை காது கொடுத்து அவங்க எதனால இந்த பதவி அடைஞ்சாங்க, எப்படி நடந்துகிறதுனால அடைஞ்சாங்க, அதற்காக அவர்கள் என்னென்னலாம் செய்தாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு பாடமாக. ஏன்னா நம்மளும் அந்த போகாப்புணர் சிந்தும் நாட்டில் வெள்ளிக்கிழமை தெய்வம் சொல்றாங்க. ஒரு போகாப்புணர் வந்து பல போகாப்புணர்களை எப்படி உண்டாக்கியது அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு பரிமாறுகிறோம். ஏன் அப்படின்னா அவர்கள் அந்த பதவி அடைந்தார்கள். அப்ப நம்ம எல்லாரும் நம்ம நினைப்போம் ஒண்ணு, நமக்கு இது என்னைக்கு கிடைக்கும், நம்ம அந்த பதவி எப்படி அடைவோம், நமக்கு அதை சொல்றாங்க தெய்வம் இறுதியில் எம் அடியானுக்கு எம் திருமுகம் ஒன்றே ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர்கள் முகம் மட்டும் வரணும்னா நம்ம இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா கூட்டத்தினுடைய முகங்களையும் மறந்துடணும். மறந்துட்டு அவர்கள் திருமுகம் ஒன்றே நமக்கு ஞாபகம் வரா போல எப்படி நிக்கணும், அது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர்கள் சொற்படி நம்ம நடந்தோம்னா நமக்கு அந்த பதவி கிடைக்கும். அப்படிங்கிறத கிடைச்சதை நம்ம நிஜமாக பல 40 தொடர்ச்சியா கொண்டாடிக்கிறோம். அப்ப இந்த 40 நம்ம கொண்டாடிட்டோம். இது என்னுடைய நிகழ்வுல அக்கா அவங்க கூட பரிமாறிக்கிறவங்க அவங்க எப்படி சாலைக்கு வந்தாங்க, அவங்க எப்படி எப்படின்னா வெளி உலகத்தை புறக்கணித்து இந்த உலகத்துல ஏத்துக்கினாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசுவாங்க. நம்ம அமைதியா இருந்து கேட்டு நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த பதவியை எது போகாப்புணர் சிந்தும் நாட்டில் விடிவிடுங்க அந்த போகாப்புணராகிய அந்த நித்திய முக்தி பெருவாழை நமக்கு தரணும்னு தெரிவித்து பிரார்த்திப்பதற்காக இந்த சபை வச்சுக்கிறாங்க. நம்ம எல்லோரும் இதுல கலந்துன்னு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். 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 முத்தி பூர்ணம் யாகமே சதரி ஹோங்கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வமூல மந்திர நிறுவிய பகவான் பகவான் பல ஆண்டவர்களே ஐயனே மெய்யனே ஐயனே மெய்யனே இந்த பொய்யனையும் மெய்யனாக்கும் தேவாதி தேவா போற்றி போற்றி. ஆமனு என்றதொரடி முடி நடுவண்ணை அக்ஷரமா முதற்கு அக்காகவே சிக்கல் இல்லாமலே அரியருள் மறையரசே ஆதி பராபரை நீதி தள அந்தரி சுந்தரியே அந்தாவை தூரை நடு இருந்தன சாளும் அமளி திருசூழி
நீதி நகர் மணி பறவே கண்ணி நித்திரையற்றவளே ஓதும் பிரான் மணி ஒளி மூத்திரை பதினியே பிரளய நீதி தெளிவுறுங்கோல் கை கொண்டு எங்கோற்றவளே வெங்கானகத்தே ஒத்தவத்தேர பிள்ளைகள் பெற்ற அம்மா பெருங்கானகத்தே யுகத்தவத்தேர பிள்ளைகள் பெற்ற அம்மா மாரண மரண இருளை தன்னை அண்டிய பேர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் பொற்பாத கமலங்களை நமஸ்கரித்துக் கொண்டு யாராலும் அளப்பரிய அனந்தர்களையும் அனந்தாதி தேவர்களையும் என் உடன்புறவா சகோதர அனைவரையும் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு எனது பதிவினை தொடர்கிறேன். நாம இன்னைக்கு மெய்வெளி சுப்புலட்சுமி அம்மா, அதாவது என்னுடைய தோழத்தினுடைய தாயார், அவருடைய 40 நாள் கொண்டாடப்பட்டது என்று அவர் எப்படி அடக்கமாக அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு எனக்கு அவர்கள் சொல்லியதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களது பூர்வீகம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அதாவது நரிக்குடி பக்கத்துல உள்ள விடத்தக்குளம். இது எங்க அம்மாவுடைய பிறந்த ஊர். அப்பா பிறந்தவர் இரிஞ்சலை, அதாவது திருச்சுழி, அந்த ஏரியாவில் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுடைய எங்க அப்பாவுடைய சொந்த தாய் மாமனுடைய மகள் தான் அம்மாவா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அம்மாவோட பேர் சுப்புலட்சுமி தான் பேரே, அப்பாவுடைய பேர் பாண்டிய தான். ஆனா சேர்ந்திருக்கும் போது எங்க அப்பத்தா மெய்வெளி மயில் அனந்தி, அவங்களுடைய உண்மையான பேர் வேளம்மாள் டீச்சா நம்ம ஆரம்பத்துல இருந்தது. எங்க தாத்தா பேரு மங்காமணி அனந்தர். இங்க நான் மாத்தினது. முதல்ல மாரியாண்டின்னு இருந்தது. எங்க தாத்தா எப்படி இந்த சபையில சேர்ந்தார் அப்படின்னா அதுல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, தாத்தா திருச்சூழியில இருக்கும் போதுல நம்முடைய தெய்வமர்கள்ட்ட உபதேசம் பெற்ற ஒருவர் அங்கே திருப்பி ஒரு சபையை ஏற்படுத்தி அது நடத்திக்கிட்டு இருக்கும் போதுல இதுல இச்சையுற்று ஞான இச்சையுற்று அவர் அந்த சபையில போய் சேர்ந்து அதுல நூல்களை வாங்கி படிக்கும்போது மெய்வெளி நூலை தென்னையில உட்காந்து படிச்சிருக்காரு. படிக்கும்போது ராகம் தப்பா படிச்சதாகவும் அந்த வழியில போன தெய்வம் ஆட்கொள்றாங்க அவரை. அந்த வழியில போன மெய்வெளி சேர்ந்த ஒரு அனந்தர் ஒரு இந்த 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 நூல் எங்கே வாங்கினீங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அப்பெல்லாம் நூல்னா ஒரு முழுசா இருக்காது, அந்த பாதி பாதியா இருப்பாங்க, அந்த மலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு கையேட்டு பெரிய வாங்கி படிக்கும் போல இதை பார்த்து அவருக்கு சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கு, இல்ல இது நீங்க அவரிடம் இருந்து வாங்கி இன்னொருத்தர் வாங்குறீங்க, அது உங்களுடைய குலத்திற்கே கல்லாக முடியும். உண்மையானவங்க புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாவாசல் பக்கத்துல இருக்காங்க, அதுக்கு மெய்வெளி சாலைன்னு பேரு அப்படின்னு அவருக்கு அறிவுறுத்தினோன்னு அவரை நான் அப்படியா தெரியாம பண்ணிட்டேன், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு அங்கே உள்ள சபையில சேர்ந்தவங்களை பிடிச்சி இங்க ஒரு பொங்கல் அன்னைக்கு இங்க ஆலயத்துக்கு வர்றாங்க, சேர்றதுக்காக வர்றாங்க. சேர்றதுக்கு இங்க கொடிமரத்துல இருந்து தெய்வத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கிருந்து அப்படியே நடக்காம உருண்டுகிட்டே போறாங்க. அப்ப தெய்வத்தோட திருநோக்கு அவர் மேல பட்டோன்னே தெய்வ திருவாக்கு பிறக்குது. என்னோட விஷத்தோட வரையாடா அப்படின்னு கேட்டோன்னே தாத்தா நினைக்கிறாரு, ஆகா நம்ம அங்கே போய் சேர்ந்துட்டு இங்க வந்துட்டோம், அவங்க சேர்ப்பாங்க, நம்ம அதுக்காக வந்தோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருடைய ஊசலாடுது. அப்ப தெய்வத்தை நம்பி எனக்கு தெரியாது தெய்வமே, இந்த மாதிரி நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சபையில சேரணும் அப்படின்னோடனே சரி சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவருக்கு உத்தரவு வழங்குறாங்க. இவர் சபையிலலாம் சேர்ந்துட்டு திருப்பி அங்கே போறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே போனா எங்க அப்பாவுக்கு அப்போ ரொம்ப ஏழ்மையான நிலை இருந்தது குடும்பம். நம்ம குருசாமி தேவர் மாமாலாம் அங்கேதான் இருந்தாரு. அவர் தான் பணம் கொடுத்து அப்ப நெல் விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க, நெல்லை வச்சு விற்கிறது மாதிரி, அரிசி விற்கிறது மாதிரியா. அப்போ அந்த நேரத்துல மலையில பணம்பூ பிறக்கிறதுக்காக, பண ஓலை பிறக்கிறதுக்காக அப்பா போயிருக்காரு. போகும்போது அவருக்கு அந்த இது கட்டு விரியன்னு சொல்லி சின்ன ஒரு பாம்பு, விஷமான ஒரு பாம்பு, அந்த பாம்பு நகத்துல தீண்டுறது இங்க தெய்வத்தின் திருநோக்குக்கு தெரியுது. அதனாலதான் அவங்க விஷத்தோட வரையாடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கேட்டதுனால அந்த விஷம் தலைக்கு ஏறாம அவர் காப்பாற்றப்பட்டார். அப்பயே தெய்வத்தோட ஆட்கொண்டதுனால என்னோட குடும்பம் காப்பாற்றப்படுகிறது ஒரு நிகழ்வு அது. இந்த மாதிரி காப்பாற்றப்பட்டவர் தான் அப்பா. அவர் சபையில இங்கேருந்து சேர்ந்துட்டாங்க. சபையில் சேரும் போல சேர்ந்து எல்லாம் பண்ணிக்கிறோம். ஒரு நாள் பொங்கலுக்கு வரும்போது தாத்தா பொங்கலுக்கு வந்துட்டு அப்போ ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கும் போல அப்பத்தா அவங்களோட திருமாங்கல்யத்தை அடவு வச்சதும் அவங்களை இங்க சாலைக்கு திருவிழா பக்கத்துக்கு அனுப்பிடுறாங்க. இவர் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு ஆலயத்துல இது பண்ணி இருக்கும் போல தெய்வத்தோட திருக்கரத்தால கரும்பு ஏல விடுறாங்க. கரும்பு ஏல விடும் போல இவருக்கு ஒரு ஆசை, அந்த கரும்பை நம்ம வாங்கிடணும், அவங்க திருக்கரம் பட்ட கரும்பு நமக்கு வேணும் அப்படின்ட்டு ஏலம் கேட்குறாங்க. ஏல முடிவில் அந்த கரும்பை வாங்கிடுறாரு.
வாங்கினா அவர் உள்ள பணத்தை பூரா கொடுத்து அதை வாங்கிறார். வாங்கி முடிச்சு எல்லாரும் உத்தரவு கேட்குது, தெய்வத்திட்ட உத்தரவு கேட்பாங்க ஊருக்கு போகும்போது. அப்போ போய் திரு முன்னாடி நிற்கும் போல தெய்வம் பார்த்துட்டு என்ன ஊருக்கு எப்படி கிளம்புவேன்னு கேட்குறாங்க. கிளம்புல போயிடும் தெய்வம். இருக்கிற காசில் என்கிட்ட கொடுத்து நீ எப்படா போவ அப்படின்னு விழிக்கிறாரு. சொல்லிட்டு சரி என்ன இப்படி பண்ணிட்டேன், இல்லை உங்கள் திருக்கரத்தால் வாங்கினேன் என்னுடைய ஆவல், அதனால நான் அதை மறந்துட்டு இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா பர்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு திருக்கரத்தால் 2 கை அள்ளி 2 திருக்கரத்தால் அள்ளி தாம்பாளத்தில் இருக்கிற பணத்தை தெய்வம் அவங்களுக்கு போடுறாங்க. இவர் வாங்க மாட்டேன்னு மறுக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்ற, நான் சிவன் சொத்து குலநாசம், அதனால எனக்கு வேணாம் அப்படின்றாரு. பக்கத்து இல்லை சிவனே தெய்வம் சொல்றாங்க, சிவனே கொடுக்கும்போது உனக்கு என்ன குலநாசம் அப்படின்னு சொன்னோன்னா 2 திருக்கரத்தால் அந்த மடியில் வாங்கும் போல அந்த காணிக்கையெல்லாம் அள்ளி போடுறாங்க. அந்த காசை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நகையை திருப்புறதுக்கும் இவங்க ஊர் போய் சேர்றதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த அளவு தெய்வம் அப்போ அள்ளி போட்ட பிச்சை இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அப்படி இருக்கும்போது அப்பதான் அங்கே அவர் தாத்தா மயில் சீட்டு அந்த அஜபாதீஷம் வரைக்கும் வாங்கினவர். அவர் மங்காமுனி மெய்வெளி மாரியாண்டியன் மெய்வெளி மங்காமுனி அனந்தர்னு அவங்க பேர் வச்சிருக்காங்க. சரி, இவங்க நிறைய முனிகள் தெரியும், அதுல இது ஒரு முனி மங்காமுனி அனந்தர்னு அவங்களுக்கு இச்சானம் சூட்டப்பட்டிருக்கு. அப்போ எங்க அப்பா தான் அங்கே இருக்கும்போது திருச்சூர்ல இருக்கும்போது தாத்தாவுக்கு அந்த அடக்கமாகிற காலம் தெரிந்து விட்டதனால் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போல ஃபர்ஸ்ட் யமன் வரும்போல யாரா நீ என்கிட்ட வர்ற அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி உதச்சிருக்காரு. அந்த ஒரு நிகழ்வு நம்ம கூட்டணி உதைத்த பாகம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது உண்மையிலே நடந்த நிகழ்வு. திருப்பி அப்பதான் இருக்கும் தெய்வம் வர்றாங்க, நீ என்ன சும்மா நிற்கிறாங்க, அவங்கள வரவே நமஸ்காரம் பண்ணு அப்படின்னா சுத்தி முத்தி பார்த்துருக்காங்க. அப்பதான் ஒண்ணு இல்லைன்னா தலையில தட்டி தெய்வம் வர்றாங்க நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்க. இவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அப்ப சொல்றாரு, நான் அடக்கமாயிருவேன், நீங்க பிள்ளைகள்லாம். அப்ப எங்க தாத்தா எங்க அப்பாவும் சித்தப்பாவும் இருந்திருக்காங்க. சித்தப்பாவும் மிக சந்தானம். அவங்க 2 பேரும் நீ அழைச்சிக்கிட்டு நீ சாலைக்கு போயிரு, இங்கே இருந்தா இவங்க சடங்கெல்லாம் செஞ்சு உன்னை வாழ விட மாட்டாங்க, நீ சாலைக்கே போய் தெய்வம் உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அறிவுரைலாம் சொல்லி முடிஞ்சோன்னே, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, என்னை விட்டு ஏன் போக போறீங்கன்னு அப்பதான் ஒப்பாரி சொன்னேன். இல்லை தெய்வம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமரச வீரநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ண மணிக்கே அடக்கமாயிடுறாங்க. அப்போ மெய்வெளி பிள்ளைகள்லாம் அங்கே இருந்து நம்ம கருப்பையா தேவர் மாமாலாம் அங்கே இருந்திருக்காரு, குருசாமி தேவர்லாம் இருந்திருக்காங்க. மெய்வெளி முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. செஞ்சவொன்னா திருப்பி அப்பதான் இங்கே ஆலயத்துக்கு இங்கே சாலைக்கு இங்கே இருந்து 2 பேரையும் ஆளாக்கி இது பண்ணியிருக்கும்போது திருமாலிக்கு போக வர இருக்கும்போது பழக்கம் ஏற்பட்டதுனால பெரியம்மா சொல்லியிருக்காங்க, அப்பாவுக்கு வயது வந்துருச்சு, திருமண பருவம் வந்தோடனே உனக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு ஆள்லாம் வேணும், அதனால நீ சொந்தத்திலேயே போய் பொண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொல்றாங்க. சரி இவங்கன்னு சொல்லி தம்பி மகன் தான் இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு விடத்தக்குளத்துக்கு போயிட்டு அங்கே போய் பொண்ணு கேட்டு தம்பிகிட்ட கேட்டு பொண்ணை கட்டிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கு இடையில இங்கே சபையில் தெய்வம் உத்தரவு பிறக்கிறாங்க, யாரும் பொண்ணை வெளியே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவாகுது. இது தெரிஞ்சவொடனே இங்கே நான் கட்டி கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியம்மா ஒரு யோசனை சொல்கிறாங்க, நீங்கள் பழம் தாம்பாளத்தோடு போய் தெய்வம் ஆசனத்தில் இருக்கும் போதில் இந்த மாதிரி நான் போனேன், திருமணம் பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு உத்தரவு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி பெரியம்மா சொல்லி கொடுத்தோன்னே இதை அப்பத்தான் இங்கே தெய்வத்துக்கு முன்னாடி முகப்பில் சொன்ன உடனே சரி தெய்வம் அப்போ ஒரு உத்தரவு பிறகுது, அதாவது வெளியிருந்து எவ்வளோ இழுத்துட்டு வாங்க, நாம் அவர்களை நூலில் பெருவிரலை கட்டி வைத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறக்குது. அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்தாங்கன்னா அம்மா சேர்க்கும்போது காஷாயம் மட்டும்தான் வாங்கினாங்க. அவங்களுடைய நாம மெய்வெளி சுப்புலட்சுமி அம்மான்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் சித்தப்பாவும் சேர்றாரு, அவர் மெய்வெளி சந்தானம் அப்படின்னு பேர் வாங்குறாரு. அதுக்கடையில் அப்பா அப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும்போது சபையில் சேர்ந்துட்டு ஒரு நாள் நிறைய டீச்சர்கள் வாங்க முடியல, ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போ கடைசின்னு சொல்லிட்டே இருப்பார், இந்த மாதிரி என்ன பணம் சம்பாதிச்சு நிறைய டீச்சர்கள் வாங்கியிருப்பேன்னு சொல்லுவார். அவருடைய அனந்தர பட்டம் மட்டும் வாங்கினார், அவருடைய பேர் மெய்வெளி பாண்டி அனந்தர் அப்படின்ட்டு. எங்கள் அப்பத்தாவுக்கு தீட்சா நாமம் கூட முதல்ல தெய்வத்திட்ட போய் எல்லாரும் தீட்சா நாமம் மாற்றுறாங்க, நானும் மாற்றிக்கிறேன்னு அப்பத்தா போய் கேட்டிருக்காங்க. அப்போ வேளம்மாள் அப்படின்றத தெய்வம் சொன்னா, இல்லை வேளம்மாள் தான் இருக்கு, அப்போ நல்லா தானே இருக்கு, அதை ஏன் மாத்துறேன் அப்படின்னு ஒன்று. இல்லை எனக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தெய்வம் பேர் வைக்கிறாங்க, மெய்வெளி மகிழ் அனந்தகி அப்படின்றாங்க. அந்த சிறப்பலகரத்தை சொல்ல, என்னைக்கு நீ மகிழ்ச்சியா இருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை திருவார்த்தையாக கூறி அவங்களுக்கு அந்த மெய்வெளி மகிழ் அனந்தகின்ற நாமத்தை சூட்டுறாங்க. இதுக்கிடையில அப்பத்தோட நிகழ்வுக்கு போனோம் அப்படின்னா அந்த திருச்சியில் இருக்கும்போது கம்மாயில குளிக்க போவாங்க. அப்போ குளிக்கும்போது அவங்களுக்கு தெய்வம் எப்படி காட்சி கொடுத்து ஆட்கொள்றாங்க அப்படின்னா, இவங்க வரப்பில் நடந்து போகும்போது தெய்வம் குறுக்காட்டி இங்கிட்டும் போடாமல் அங்கிட்டும் போடாமல் மறைக்கிறாங்க, ஃபுல் காசாய ட்ரெஸ்ஸில் சாமியார்கள்லாம் அணிஞ்சிருக்கிற மாதிரியா. இவங்க அதை பார்த்துட்டு என்ன சாமியை நீ வழி மறைக்கிறீங்க அப்படின்னா,
அப்போ சொல்றாங்க அந்த சாமியார், நீ என் கூட வந்துரு, உனக்கு நான் பசியாம இருக்கிறதுக்கு உனக்கு நெல் சோறு போடுறேன், உன்னை வயிறார வச்சுக்கிறேன். இப்போ காது வளர்த்துருப்பாங்க அப்பதான் கொஞ்சம் இது வரைக்கும், தண்டட்டிலாம் போடுறேன், உனக்கு நகையெல்லாம் பண்ணி தரேன், என் கூட வர்றியா அப்படின்னு சொன்னா அப்பதான் சொல்றாங்க, என்ன சாமியாருக்கு இவ்வளவு ஆசையா இருக்கு, நான் ஊருக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு சாமி, நீ விடுங்க, வழி மறைக்காதீங்க, கையை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிகழ்வா நடந்தது, இரவுல கனவா கண்டது. அந்த காட்சி என்ன அப்படின்னா, எங்க தாத்தா முதல்ல இங்கே கூட்டி வரும்போதுல பொறிமர் இருக்கும்போது தெய்வம் இங்கே ஆசனத்தில் அமர்ந்து இருக்கும்போது அப்பதான் சொல்றாங்க, அந்த பாருங்க என்னை கைவிட சொன்ன சாமியார் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஸோ அப்பயே தெய்வம் வந்து அவங்களை வந்து ஆட்கொண்டுட்டாங்க. ஆனா தெய்வத்துடைய திருவாக்கு என்னைக்காவது இதாகுமா? அதே மாதிரி எங்க அப்பத்தாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த வேலம்மான்றது பேர் வந்து பச்சை குத்தி இருக்கும், கையில லெப்ட் ஹேண்ட்ல பச்சை குத்தி இருக்கும். நம்ம பால்வாடி கீழே குறிச்சியில ஆயாமா வேலை கிடைச்சது. அப்ப பால்வாடி என்ன கிடைக்குது, சின்ன குழந்தைகளுக்கு சாதம் ஆக்கிப்படுறது. அப்போ அவங்க திருவாக்குப்படி என்ன ஆச்சு, இது நாள் வரைக்கும் அவங்க சாப்பிட்டது எல்லாம் வரகு, சாமை, தினை, அந்த அரிசி, அந்த குதிரைவாளி அந்த பக்கம் விளைகிறது தான். அதை சாப்பிட்டு நெல் சோறுனா ரொம்ப அதிசயமா இருக்கும். அப்பெல்லாம் எப்படின்னா தீபாவளிக்கு தான் இட்லி தோசை எல்லாம் சொல்லுவாங்க கிராமத்துல. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நெல் சோறு கிடைக்கிற எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவங்களுக்கு வந்து டெய்லி நெல் சோறு, குழந்தைகளுக்கு போற சோறு, அரிசி கிடைச்சிருச்சு. அப்புறம் பணம் வேற சம்பாதிக்கிறது. அப்ப சம்பாதிக்கும் என்ன ஆச்சு, நகை வாங்கி தண்டட்டி மாட்டிக்கிட்டாங்க. இப்ப தெய்வ சொல் திருவாக்கு நிறைவேறிச்சா, அரிசி சோறு போறேன்னாங்க, மகிழ்ச்சியா வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, தண்டட்டையும் வாங்கி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா இங்கே வீடும் நம்மளுக்கு கிடைச்சது. அவங்க இருந்து அதை வண்டி எடுத்தாங்க. அந்த அப்படி இருக்கும்போது அம்மாவை கட்டிட்டு வந்ததில் பிறந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு அம்மாவுக்கு வந்து இங்கே அப்பா ஃபர்ஸ்ட் அப்பாவை அடக்கம் பண்ணார். 2007 அடக்கமானாங்க. இங்கே சபைக்கு கொண்டு வந்து தான் இங்கே சாலில் தான் அடக்கம் பண்ணார். அதை அடக்கமாகி முடிஞ்சோன்னா அதுக்கடுத்து அப்பத்தா அந்த வருஷத்துலேயே வந்து நவம்பர் மாதம் டிசம்பர் 25 அடக்கமானாங்க. அவங்க இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அடக்கமானாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அதுக்கிருந்து இப்போ 2007 2023 தான் அம்மா அடக்கமானாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா, 2007 2008 அம்மா வந்து சாலை வசியாகவே இங்கே வந்துட்டாங்க. ஸோ வந்த உடனே அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. எப்பயுமே வந்து வெளி உலகத்திலேயே புழங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து மாறினாங்க. சொன்னதுல ஒரு நடுவில் ஆட்சேபனை, திருமணம் முடிஞ்சது 73, 72 திருமணம் முடிஞ்சதுல இருந்து தெய்வம் பிறந்ததுக்கு போய் இங்க கொஞ்சம் கஷ்டம் சொன்ன சாலைவாச்சியா தான் இருந்தாங்க. இவன் கன்சீவானது சாலையில தான், தெரியாது இல்ல, கன்சீவான தெய்வம் சாலையில தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன இருந்தாலும் அந்த பினான்ஸ் விஷயத்துல கஷ்டமாயிடுச்சு. இவங்க அப்பா டெய்லரிங் பண்ணுவாரு, கீழக்குறிச்சியில இருந்து டெய்லரிங் வேலை பார்த்தாரு. அந்த காலத்துல யார் துணி தைக்கிறா, அதனால வெளியூர் போனாங்க. போனவங்க திரும்பி வந்தாங்க. தெய்வம் நடமாடும் தெய்வமா இருக்கும் பொழுது சாலவாச்சியா இருந்தாங்க. அது நம்ம அதை விட்டு நம்ம உள்ளலாம் இருந்தோம், நமக்கு தெரியாதுல்ல. நம்ம அப்ப கரூர் நாட்டுல குடியிருந்தோம், நமக்கு என்ன தெரியும். அதனால அத்தையை தொடக்கி வச்சிருக்கேன். அந்த கரூர் நாட்டுல இருந்து நமக்கு தெரியாது இல்ல, சொன்னா தானே தெரியும். இப்ப 76 தான் நம்ம வந்து வெளியே கிளம்பி இருக்கோம். 76 அப்ப வந்து வெளியே கிளம்பி மதுரை மாவட்டத்தில் உள்ள மேலூர் பக்கத்துல உள்ள கொட்டவடின்ற கிராமத்துல போய் தையல் கடை வச்சு அங்கேருந்து இது பண்ணாரு. நானும் அங்கேருந்து தான் வந்து மேலூர் தான் படிச்சு சரஸ்வதி நாராயண் காலேஜில் MA முடிச்சு அப்புறம் இது பண்ணோம். அப்புறம் அம்மா இங்கே சாலவாசியா வந்ததுலேருந்து அவங்களுடைய என்ன அப்படின்னா, தெய்வத்தை முழு நோக்காக ஒரே எண்ணமாக கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அவங்களுடைய இறுதி தருவாயில வந்து ரொம்ப சுலபமா அந்த அடக்கமான விதத்தை வந்து நான் கண்கூட பார்த்தேன். அது எப்படின்னா, அப்பதான் அடக்கமானதை வந்து நான் கும்பகோணத்தில் இருக்கும்போது கேள்விப்பட்டு வந்தோம். அப்பா அடக்கமானதை நான் வந்து மதுரையிலேருந்து இங்கே கொண்டு வரும்போது என் மடியில் தான் படுத்திருந்தாரு, கொஞ்சம் முடியாம. இங்கே சாலையில வச்சுட்டு ஆலயத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தீர்த்தம் போட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே அடக்கமாயிட்டாங்க. அதை நம்ம பார்க்கல, 2 பேரும் அடக்கமானதை நான் கண் கூட பார்க்கல. ஆனால் அப்பதான் எங்க அம்மா அடக்கமானதை நான் வந்து என்னுடைய தம்பி சிவபாலன் விடுதியிலிருந்து எங்களுடைய விடுதிக்கு அழைச்சிட்டு வந்தோம். அவங்க அம்மா சொன்னாங்க, நான் அடக்கமாயில உன்னுடைய விடுதிக்கு கொண்டு போயிரு அப்படின்னு முதல் நாள் நைட்டு பேசுறாங்க. முதல் நைட்டு பேசும்போது நான் வந்து, அதாவது நாம மெய்வெளியில தெரிஞ்சுக்கிறதுனா தந்தை தாய் கடமை தான் மறவாத அப்படின்னா, அந்த இறுதி தருவாயில நாம வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, தெய்வத்தை நாம அவர்களுக்கு நினைவூட்டுவது. ஆலயத்துக்கு போனீங்களா, வணக்கம் பண்ணீங்களா, இன்னைக்கு என்ன வாக்கியம் பிறந்தது, நீங்க எங்க இருக்கிறீங்க, பசியாயிட்டீங்களா, அது யார் என்ன சொன்னா, அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க எல்லாம் ஞாபகப்படுத்தி அப்படி கொண்டு வரும்போது அவங்க நினைவு மாறக்கூடும். அப்போ அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நான் கேட்கறேன், என்னம்மா ஆலயத்துக்கு போனீங்களா அப்படிமா, அம்மா ஆலயத்துக்கு போனேன், தெய்வம் தள்ளு வண்டியில வர்றாங்க
என்னை அழைக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க அவங்க அறியாமலே. அப்படியா, ஏமா நீங்க இங்க படுத்திருக்கீங்க? இல்லப்பா கால் வலிக்குது, ஒரே இதா இருக்கு. என்னம்மா பாட்டு படிச்சீங்களாமா அப்படின்னு தோத்திர பாடலாம் ஆத்தாளே வந்தனுக்கு படிச்சு, ஆமனுக்கு என்று படிச்சு, புத்தகம் தீர்க்க தரிசனம், அப்புறம் வந்து காலையில் சங்கல்பம், இது நாளையும் வரிசையா தங்கு தடையின்றி வீசிங் ட்ரபிள் இருந்தவங்க அதை முழுசா சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, தெய்வம் உங்களுக்கு எல்லாமே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடக்கமாயிருவேன் அப்படின்றத சூசகமா நமக்கு வந்து எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு மறுநாள் காலையில, அதாவது நம்ம கொடி அன்னைக்கு நம்ம கார்த்திகை திருவிழா கார்த்திகை தீபம் ஏற்ற போறோம். அன்னைக்கு கொடி அன்னைக்கு காலையில கொடி ஏற்றிட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்து அங்கேருந்து இங்கே மாத்துறோம். வீட்டில் அந்த வீட்டை இந்த வீட்டுக்கு மாற்றிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து சரி சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு மெய்வழி நம்ம மெய் பொருள் அடைக்கலப்பா அதனுடைய பாடல் அர்த்தம் எனக்கு அன்னைக்கு தான் உண்மையாக தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெய்ப்பொருள் அடைக்கலப்பா வந்து நாம் வந்து தொடர்ந்து ஒரு 6 நாள் வந்து நாம் வந்து கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம அனந்தா தேவர்களை வச்சு நம்ம புதுக்கோட்டை நிகழ்ச்சி சபையில் பேசணும். மெய்ப்பொருள்னா என்ன, அது அடைக்கலப்பா பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த மெய்யாகிய உயிராகிய பொருள் அது வந்து அடைக்கலம் தருவதற்காக ஒரு பாடலையே தெய்வம் நம்மளுக்காக கருணை கொண்டு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றத அந்த பாடல் வந்து நினைவுக்கு வரல. ஆனா அன்னைக்கு தான் வந்து நினைவுக்கு எத்தனையோ சில 1000 தடவை படிச்சிருப்போம், சின்ன பிள்ளைங்க அந்த பாடலை படிக்கிறோம். ஆனா அந்த பாடலை படிக்கும் போதுல அவங்களுடைய ஜீவன் எப்படி அடங்குது அப்படின்றத நான் வந்து கண்கூட பார்த்தேன். எப்படி அப்படின்னா அந்த பாடலை படிக்கிறேன், எல்லாரும் 4 பேர் சின்ன என்னுடைய மனைவி பையன் அப்புறம் தம்பி பையன் கூட இருந்து பார்க்குறோம், தங்கையும் பார்க்குறாங்க. பாடல் படிக்கும் போல இந்த 2 லைனுக்கு ஒருக்கா அந்த மூச்சு உள்ள வாங்கி வாய் திறந்து மூடுறாங்க. அப்புறம் 3 லைனுக்கு ஒருக்கா வாங்கி மூடுறாங்க. அப்புறம் 4 லைனுக்கு அந்த மூச்சை வரல வாயிலிருந்து. ஆனால் திருப்பி 5ஆவது லைன்ல வந்துருச்சு. திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரளமா அந்த மெய்யாகிய உயிராகிய பொருள் அடங்குறது அப்படின்றது அந்த கடைசி லைன் இருக்கு இல்லையா, விடகம் சேர்ந்திட வேண்டும் ஐயா வெற்றி வீராட்பதியின் பிரம்மே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த தூள வாழ்க்கையை விட்டு அப்படியே அந்த சொர்க்கலோகத்துக்கு அந்த நிஜமான தீபத்தை அவர்கள் உள்ளத்தில் தெய்வம் ஏற்றி வைக்கிறாங்க. அதாவது வந்த பாரவான்களாலும் முடிதறித்த பழங்கொண்ட அரசர்களாலும் மந்திகள் யாவராலும் அறியப்படாத அந்த வல்லவத்தை அந்த இதய மாளிகையில் தெய்வம் வந்து ஒவ்வொருத்தரும் ஏற்றி வைக்கிறாங்கன்றது நம்ம திருவாக்கு இருக்கு. அந்த திருவாக்கை செயல்படுத்தினத நம்ம கண்கூடா நேரடியா நம்ம உணரும்படி அந்த செயலை தெய்வீக செயலை அவர்களுக்காக தெய்வம் செய்ய வச்சாங்க. அதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நாட்கள் அம்மா வந்து 12 மணி பாரா பார்த்துருக்காங்க. 2வது ஆலயத்திலேயே எங்களை விட்டு நிறைய நேரம் ஆலயத்துல திருப்பணிகள் நிறைய செஞ்சிருக்காங்க. திருமாலிகளுக்கு போக வர இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு தெய்வ நினைவாவே இருந்திருக்காங்க. யாரை பத்தி எதையும் கவலைப்படலை. தெய்வம் உண்டு நாம உண்டு அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருந்ததுனால அந்த பெரும்பத வாழ்வு அவங்களுக்கு இலவசமாக தெய்வம் வளர்ந்திருக்காங்க அப்படின்றத நாம இந்த இடத்துல கூறி பெருமைப்படலாம். இந்த 10 அடையாளங்களுக்கும் மேலான அடையாளங்களை நம்ம தெய்வம் ஒவ்வொருத்தர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. அந்த அடையாளத்தை பார்க்கும்போது நம்ம வந்து எல்லாம் தெய்வம் வந்து நமக்கு கொடுக்குற பிச்சை தான். அந்த பிச்சை போறது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எப்படி போடுறாங்க அளக்குறாங்க அப்படின்றது, அதாவது தக்கார் தகையலார் என்பது அவருடைய எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவருடைய ராயனுடைய திருவாக்கு. அந்த திருவாக்கை எப்படி நம்மளுக்கு பயன்படுறோம் அப்படின்னா, நாம வந்து அடக்கமாகிற பொருட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளால அந்த அடக்கமாக நிலைமை வருதா அப்படின்னா இல்லை. அது எப்படி அந்த இது அது நாம பார்த்தோம்னா, ஜீவாத்மா பரமாத்மா என்று பேசுகிறாயே அது என்னதென்று உனக்கு தெரியுமா? ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பது நான். நீ பெண், நான் ஆண். எமது உரிமை பொருளாகிய ஜீவாத்மாவை ரட்சிப்பதே பரமாத்மாகிய எமது கடமையாகி விடுகிறது திருவாக்கு. அந்த திருவாக்குக்கு ஏற்ற மாதிரியா அந்த ஜீவாத்மா, அது நம்ம ஜீவாத்மா உயிர் சுப்லட்சுமாகிய ஜீவாத்மாவே பரமாத்மாயாக மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் ஆட்கொண்ட விதத்தை தான் இன்னைக்கு நம்ம 40 நாளா கொண்டாடிக்கிறோம். 40 நாள் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம தெய்வம் வந்து அடக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே தெய்வம் வந்து தன்னை அண்டிய பேர்களுக்கெல்லாம் அடக்கத்தை வாரி வழங்குறாங்க. அதுக்கு ஒரு திருவாக்கு என்ன சொல்றாங்க, நம்ம திருமங்கான குரல்ல 124 பக்கத்துல, எம் மானத்தை காக்கவும் நாம் ஏற்றுக்கொண்டுள்ள பெருஞ்செயலின் விஸ்தரிப்புக்காகவும் எம் பிள்ளை என்ற முகத்தாட்சியனத்திற்காகவும் ஒருவரையும் யமன் வாதையில் அகப்படாமல் எம் ஓங்கிய தவ வல்லமையனால் ரட்சித்து வருகிறோம். அப்படி இல்லாமல்
இவன் யோக்கியதையிலா அந்த பரிசுத்த எல்லைக்கு போக முடிந்தது? இல்லை. அதற்கு பாடுபடாமலேயே அந்த உன்னதத்திற்கு ஆக்க பெறுகிறீர்கள் என்ற எண்ணமாவது உங்கள் நினைவில் மாறாமல் இருக்க வேண்டும். எதுக்கு? அதற்கு பாடுபடாமலேயே அந்த உன்னதத்திற்கு ஆக்க பெறுகிறீர்கள் என்ற எண்ணமாவது உங்கள் நினைவில் மாறாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் மன்னிப்பு வாசல் அடைக்கும் காலம் அதி சமூகத்தில் வந்துவிட்டது. அந்த தருணத்தில் இருந்து எங்கும் கத்தி முனையில் நீதி தீர்ப்பு நடைபெறும் உஜார் அப்படின்றாங்க. அப்ப எப்ப அந்த பதத்தை வந்து அளக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதைத்தான் நாம் வந்து அதை தேடிக்கணும். அப்ப அந்த எல்லைக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஆக்கப்படலை, நம்ம சக்தியினால் ஆக்கப்படலை, நம்ம ஆக்க பெறுகிறோம். எப்படி ஆக்க பெறுகிறோம் அப்படின்னா, தெய்வத்தினுடைய திருவல்லமம் கொண்டு நமக்கு அதை வந்து நம்ம தெய்வம் ஆக்கி தர்றாங்க அப்படின்றத நாம இது வரைக்கும் பார்த்தோம். 40 நாள்ன்றது 40 நாள் அப்படின்றது, ஏன்னா நம்ம வந்து வெளியில பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள், அப்புறம் 8, 16 நாள் நம்ம வருஷா கொண்டாடுறோம். 40 நாள் அப்படின்ற என்ன அப்படின்னா ஆண்மை சஞ்சார உரிமை காட்சி. அதாவது அந்த ஜீவாத்மா உரிமை பொருளை வந்து பரமாத்மா வந்து 2.5 கலக்குது. 2.5 கலக்க தான் வந்து 40 நாளாக கொண்டாடிடும். அந்த ஜீவன் வந்து உலகத்துல வந்து அடக்கமானாலும் 3ஆம் நாள் வரைக்கும் இந்த 40 நாள் வந்து ஜீவன் வந்து இந்த உலகத்திலே தங்கியிருக்கு. அப்ப எல்லாம் அந்த வெளி உலக எண்ண தொடர்பிலேயே இருக்குது. இருந்தாலும் 40 நாள் கழிச்சு, அதாவது நாம சிறு குழந்தையிலிருந்து பார்க்குறோம், 30 நாள் வரைக்கும் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், திடீர்னு அழுகும், திடீர்னு சிரிக்கும். அப்ப எது என்ன, அந்த குழந்தைக்கு வந்து உள்நோக்கு பார்வை இருக்கு. அப்ப சொல்லுவாங்க, அந்த கடவுள் வர்றாரு, நரி விரட்டுது, அதை சிரிக்குது வைக்குது அப்படின்னாங்க. இல்ல, அந்த குழந்தை வந்து தெய்வத்தோட தொடர்புல அந்த 40 நாள் வரைக்கும் இருக்குது. அதனால அதை சிரிக்குது, அழுகுது. ஆனா அதை வந்து நாம என்ன பண்ணிடுறோம், வெகு சுலோகமா இந்த அப்பா பார், அம்மா பார், இதை பார், அதை பார் சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்துடும். பார்வையை வந்து வெளிமுகத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனா திருப்பி உள்முகத்திற்கு நம்மளால ஆக்க முடியாது. ஆனா அதை ஆக்குறதுக்கு தான், அந்த அரும்பெரும் செயலை ஆக்குறதுக்கு தான் நமது தெய்வம் வந்து இந்த 40 நாளை நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஞான மடையில் என்ன அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா வந்து ஜீவாத்மாவை வந்து ஜீவாத்மாட்ட பரமாத்மா நான் தான் தெரிவிச்சு அந்த ஜீவாத்மாவை கைபோடுவது தான் அந்த 40வது நாள் அப்படின்னு ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி இன்னைக்கு நாம வெகு சிறப்பா இன்னைக்கு சாலையம்பதியில அம்மாவுக்கு நடைபெற்றது. அதைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஆமா, இன்னொன்று வந்து தெய்வத்தினுடைய திரு உத்தரவுக்கு இணங்க 2 மணி நேரத்துல வெகு சீக்கிரமாக அடக்கம் செய்யப்பட்டதும் அம்மாவோட தான். ஏன்னா அன்னைக்கு நமக்கு வந்து திருவிழா இருக்குது. அதனால வெகு சீக்கிரம் கொடி முடிஞ்சோன்னு ஆரம்பித்தோம். கரெக்டாக 10:10க்கு ஆரம்பித்தோம். 12:10க்கெல்லாம் நாம் வந்து அந்த பிம்பத்தை எடுத்து மண்மறை செய்தோம். அதாவது இந்த சூடு மாறாமல் வெகு இலகுவாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு அடக்கத்தை தெய்வம் நம்மளுக்கு வாரி வழங்கினாங்க. அதுக்கு நாம் இருக்கிறது ஒன்று தான், அம்மா இருந்தது மாதிரி ஒன்றுமே இல்லை, தெய்வம் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். நாம் வந்து ஆக்கப்படுகிறோம், ஆக்க பெறுவதான், ஆக்கப்படுறோம் இல்லை, ஆக்க பெறுகிறோம். தெய்வத்தினுடைய தம வல்லவத்தை போட்டு அந்த அடக்கம் கொடுக்கறது வந்து ஒரு ஆணை வந்து பெண்ணாக மாற்றுவது அல்ல, பெண்ணை ஆணாக மாற்றுவது அப்படின்றாங்க. அவ்வளவு தவத்தை போட்டு அந்த தவத்தை நமக்கு நிரப்பி தெய்வம் நமக்கு கருணை வழங்கியிருக்காங்க அப்படின்றத இந்த செயலை கண்கூடாக நேரடியாக பார்த்ததுனால எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் அளப்பரிய சந்தோஷத்தில் இருக்குது. எது வந்தால் என்ன, எது போனால் என்ன அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதை பார்க்கும் போது ஒரு உற்சாகமும் மனசுக்கு, நமக்கும் அந்த பரமபத வாழ்வு கிடைக்க நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த ஒரு வருஷ இரவு பாராவணக்க ரஸ்து நம்முடைய ஒவ்வொரு கையிலும் இருக்க வேண்டும். குழல் வணக்கத்தை வந்து நாம கண்டிப்பாக அதுல கலந்துக்கிறணும் அப்படின்ற எண்ணம் வரணும். மூல மந்திரத்தை நாவில ஒட்ட வச்சுக்கணும். எந்த நேரமும் வந்து அம்மா வந்து மூல மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எது வந்தாலும் எது போனாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தெய்வத்தை வந்து தரிசித்து நாம் இருந்தோம் என்றால் அந்த எல்லைக்கு நாமும் ஆக்க பெறுவோமாக என்று கூறி எனது முற்றி பெறுவதை மீண்டும் தொடரும். அதுக்கு அடுத்தபடியாக அம்மா கூட இருந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து எனக்கு அத்தையாக மாறிய மெய்வழி கலைச்செல்வி அடைஞ்சியவர்கள் இப்பொழுது எங்களுடைய குடும்ப சதவீதத்தைப்படி அது எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் இப்போ அவங்களோட பகிர்ந்துக்கிறவாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். சொல்லுங்க. எங்க விடுதிக்கு பக்கத்துல மகிழானந்தகியும் பாண்டியும் சந்தானமும் வந்து இருந்தாங்க குடி. தெய்வம் வந்து 67 தீ பிடிச்சோன்ன 40 அடியா டென்ட் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து வச்சு 10 அடியா பிரிச்சாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு 10 அடி கொடுத்துருந்தாங்க.
அதுல வந்து அவங்க இருந்தாங்க. இருக்கும் பொழுது திருமணம் நடந்து சுப்புலட்சுமி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தா அதுக்கு ஒரு 16 வயசா இருக்கும் கல்யாணம் வந்தப்ப. எதுவுமே தெரியாது, மெய்வழியை பத்தியும் தெரியாது. இவங்க வெளி திருமணம் பண்ணதுனால வந்த உடனே இவங்க பாட்டி, அதாவது மகிழானந்திக்கு ஆலயத்துக்கு கூட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் இவங்க அப்பா காட்சாயம் வாங்கினார். திருமணத்துக்கு முன்னாடியே காட்சாயம் வாங்கினவர். காட்சாயம் எதுவும் கட்டிட்டு போன உடனே அதுலேருந்தே வெளி உலகத்துக்கு அது போகல, இங்கேயே இருந்தாங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சாதான் பெண்கள் அப்ப வந்து தெய்வ வாக்கியம் பிறக்கும்போது நம்ம போய் உக்காந்து கேட்க முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு சமைக்கணும், வீட்டு ஆம்பளைங்களுக்கு சமைக்கணும், துணி துவைக்கணும், சமங்கழணும், இப்படி வீட்டு வேலை கொஞ்சம் இருக்கும். ஆம்பளைங்க ஆனா போயிடுவாங்க தெய்வ வாக்கியம் கேட்கறதுக்கு. நம்ம வந்து லேடிஸ் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் போவோம். அதே மாதிரி மகிழானந்திக்கு அவங்க மாமியாருக்கு வேண்டிய வேலைகளையும் பண்ணிட்டு கணவருக்கு வேண்டிய வேலையிலையும் பண்ணிட்டு சீக்கிரம் ஒரு 9க்கெல்லாம் ஆலயத்துல போய் உக்காந்துரும். வேற மத்தியானம் அரவலம், அப்பெல்லாம் மத்தியானம் அரவலம் கிடையாது. தெய்வம் வயல்ல தமாளிகையில் இருப்பாங்க. நம்ம அப்போ தோத்திரம் பண்ணிக்கிட்டு உக்காந்து அனுப்போம், அங்கேயே உக்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க பாட்டி காற்றாயம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அப்பெல்லாம் மூலமந்திரம் வந்து எல்லாருக்கும் தெரியாது, அது ஒரு உபதேசம், காற்றாயம் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான். இது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சுப்புலட்சுமி. எனக்கும் அந்த மந்திரம் வேணும், சொல்லிக் கொடுங்க, நீங்க எல்லாரும் சொல்லிங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு. அவர் சொல்லிக் கொடுக்க முடியாது. உடனே காற்றாயம் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே லேட்டானதுக்கு காரணம் அந்த கையில பினான்ஸ் நிறைய பழக்கம் இருந்தாக்கா டக்கு டக்குன்னு முடிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது திடீர்னு ஆலயத்துல ஒரு நாள் ஆண்டவங்க இது தன்னைத்தான் அறிந்த பெயர்களே எதிர்குடியாம் பின்னறிவர் சாலை நாட்டில் இல்லை இல்லைன்னு படிக்கிறோம். படிக்கும் பொழுது தெய்வம் பாட்டை நிறுத்துன்ட்டாங்க. நிறுத்துன்னு சொல்லிட்டு யார் யாரு இங்க தன்னை அறியாதவர்கள் மெய்வேச்சாலுக்குள்ள இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் விடுதிக்கு விடுதி வாங்காதவங்க, பிரம்மோதேசம் வாங்காதவங்க, தன்னை அறியாதவர்கள் தானே அவங்க, எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் போது பாண்டி வாங்கிடுது. அப்பவும் கொஞ்சம் இது காரணம் இன்னொன்னு, பாண்டி பிரம்மதேசங்கும் போது இவன் அவங்க அம்மா கிட்ட 5 மாசம் ஆயிடுது. யாரு? சிவராஜன். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் கெடுபிடியாலாம் இருக்காது. 40ஆம் நாள்லாம் தீர்த்தம் இல்லை, 22 நாள் ஆச்சுன்னு பிள்ளை பெற்றவங்களுக்கு தீர்த்தம் விட்டுருவாங்க. வயசுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு 16ஆம் நாள் தீர்த்தம் விட்டுருவாங்க. அடக்க வண்டி தான் 40ஆம் நாள் இருந்துச்சு. அப்புறம் தான் எல்லாமே மாறி 40க்கு வந்தப்ப இவன் கூப்பிட்டு வெளியில போய் டெலிவரி ஆகி 3ஆம் மாசம்தான் வந்தாங்க. ஏன்னா தாய் வீட்டுல இருந்து 3ஆம் மாசம் தானே அனுப்பிவிடுவாங்க. பச்சை குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணும் அந்த பொண்ணு. அப்புறம் வந்தானா, வந்தவுடனே தெய்வத்துக்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு நாமம் சுட்ட போனாங்க. நாமம் சுட்டும்போது தெய்வம் முகத்தையே சிவராஜனை பார்த்துட்டு சர்க்கரையை எடுத்து வாயில வைக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டான், விரல விடவே இல்லை, சப்பிட்டான். விடுறா விரலங்கிறாங்க ஆண்டவங்க, விரல விடவே இல்லை. அவரை விரல எடுத்த பிறகு சாலை சிவராஜன் அப்படிங்கிற நாமத்தை வச்சாங்க. பாடுறா, அவன் என்ன சொன்னாங்கன்னா, பாடுறா என் விரல இப்பவே அவன் கெட்டியா வாயில வச்சு பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா சலவரிசையா இருந்து எல்லா வணக்கத்துக்கும் கலந்துக்குவாங்க. 12 மணிக்கு அப்போ ஒரு அரவலம் வச்சிருந்தாங்க ஆண்டவங்க. அப்புறம் இங்க இந்த தவமாளிகையில தான், இப்போ தவமாளிகை இருக்குல்ல, அங்கதான் தெய்வம் நைட்டு தவத்துல வருவாங்க. 4:30க்கு அங்கேருந்து காய்ச்சல் வாங்கினவங்க எல்லாரும் அரவலம் வரலாம். திடீர்னு 12 மணிக்கு அரவலம் வாங்கன்னு வச்சிருந்தாங்க. வச்சிருக்கும் பொழுது ஒரு 17 வயசுக்கு பசங்க எல்லாம் வரலான்னு தான் சொன்னாங்க. திருப்பி நம்ம பண்ற தப்பு தான் நம்ம கெடுத்துக்கிறது. வாண்டு கீண்டெல்லாம் வர ஆரம்பிச்சுது. வந்தவன உங்களுக்கெல்லாம் சின்ன பசங்க எல்லாம் வர்றது, குறுக்க பேசுற சத்தம் உள்ள கேட்டுக்க முடியல.
மறுநாள்லேருந்து பசங்கள்லாம் வரக்கூடாது, சின்ன பசங்கன்ட்டாங்க. அந்த 12 to 1 தான் அந்த அரவலாம். 1 மணி ஆனவொடனே நிறுத்திடுவாங்க. நிறுத்திடணும் நமக்கு மணி அடிச்சோன்னு. இவங்க அம்மா குறைஞ்சது 11 சுத்தாவது அரவலம் சுத்தம். எல்லாரும் கூட சொல்லுவாங்க 7 போதும் அப்படின்னு. ஆனா விடாம தெய்வத்தோட பிடிமானம் ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு கோபம் வந்தா கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது சுப்புலட்சுமி கோபமா பேசும், முகம் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். முகம் அமைப்பா இல்ல அவங்களுக்கு கோபமே முழுசா படம் தெரியாதான்னு எனக்கு தெரியாது. இது பண்ணுவாங்க. எங்களுக்கெல்லாம் பக்கத்துல இருந்தப்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒண்ணு முடியலன்னா நான் வரேன். எங்களுக்கு வெயிட் தூக்கெல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. கூடவே அரிசி சுத்தம் பண்றது எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாங்க. இவனும் சின்ன பிள்ளையில நம்ம வீட்டுல விட்டுட்டு தான் அவங்க அம்மா பார்க்கு போவாங்க துணி துவைக்க கொள்ள. ஏன்னா நான் விடுதியில் தான் இருப்பேன், அம்மா தான் வெளியில போவாங்க. அப்புறம் இவன் நம்ம சம்பூர்ணம் எல்லாரையும் எங்க வீட்டுல தான் விட்டு வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல வாண்டல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த தெய்வீகத்து ஈடுபாடு 77 இங்கிருந்து அவங்க ஊருக்கு போனாங்க. போயிட்டு திரும்பி 86 வராங்க. வந்ததுலேருந்து நம்ம பார்த்தா ஆலயமே தான் கதின்னு இருந்தாங்க. அந்த சமைக்கிற கொஞ்ச நாளை தவிர சுப்புலட்சுமியை பொறுத்தவரையெல்லாம் ஆலயத்துல தான் இருக்கும். அந்த தெய்வீக ஈடுபாடு இருக்குல்ல, நமக்கு எழுத படிக்க தெரிய வேண்டாம், தீட்சைகள் வாங்க வேண்டாம், எல்லாம் அறிஞ்சவங்களுக்கு தான் மோட்சம் கிடையாது. அன்பே சிவம். நம்ம மணி ஈசனாகணும், மனு ஈசனாகணும். மணி ஈசனாக தானே ஈசன் நம்மளை படைச்சாரு. அதை கைவிடாம இருந்ததுனால தெய்வம் லகுவா ஆண்டவங்க அவங்கள அழைச்சிக்கிறதுக்கு சரியான ஒரு இது கிடைச்சிது. அது எல்லாரும் கூடிய ஒரு கார்த்திகை தீபம் அது இல்லையா? பெரிய திருவண்ணாமலையில பெரிய விசேஷம் அது. அப்புறம் வெளியில சொல்லுவாங்க அடக்கானா மோட்ச தீபம்னு சொல்லுவாங்க. அத மோட்ச தீபத்துல 2.5 கலந்துச்சு அன்னைக்கு. அதெல்லாம் மகா ஆச்சரியமான செயல் தான்ப்பா. எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாம் சொல்ல முடியாது. சில இது யதார்த்தம் வேணும். யதார்த்தமான ஒரு பிடிப்பு தெய்வத்துக்கிட்ட இருந்தா நடக்குது நமக்கு எல்லாமே. நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். நீதி எனும் பொருளா யாரு? மனுஷன்தான். நீதி நம்மளை படைக்குது. நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை படைச்ச ஈசனு தன்னை மாதிரி சாயல்ல படைக்கிறாரு. அப்ப நீதியே நம்மதான். நம்மளுக்குள்ள இருக்கிற நீதி அந்த அநீதி பண்ணும் பொழுது எழுதி வச்சிடுது. இவனுக்கு தண்டனை கொடு, இவனுக்கு நீதி கொடு. அப்ப தெய்வம் என்ன பண்றாங்க, நீ தண்டனை கொடுத்தாலும் நான் கைப்பட்ட அவனை எடுத்துக்கிறேங்கிறாங்க. நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்துக்கு வந்தவன். அதனால தெய்வம் அவன் நீதியா இருக்கான். அநீதிக்கு போனாலும் மன்னிப்பு. சின்ன பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்கல, 2 அடி கொடுத்து மண்ணில் ஆடாத வீட்டுக்குள்ள வான்னு சொல்றது இல்லையா? அப்படி ஆண்டவங்க பெருங்கருணையான வள்ளல் அவங்க இல்லையா? கருணை கடல். அதனால அந்த நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். ஓதி இதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகால. ஓதி நமக்கு தெரியுது இதுதான். வெளி உலகத்துல தெரியாம தான் அவன் அத்தனை பேரும் அழகையா போறான். ஏன்னா நீதி எதுங்கிறது மெய்வேச்சாலைக்கு வந்த பிறகுதான் தெரியுது. இன்னவனே எங்களுக்கு பெண்களுக்கு வெளியில ஞானம் கிடையாது. பெண்களுக்கு ஞானம் ஆண்களுக்கு சமமா கொடுத்ததே மெய்வெளிச்சாலையில் மட்டும்தான். பிரம்மோபதேசம் கொடுக்கும்போது ஆண்களை எங்க உட்கார வச்சிருக்காங்களோ அங்கேயேதான் பக்கத்துல நாங்க பெண்களையும் உட்கார வைப்பாங்க. நீ எட்டி உக்கார் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ ஆலயத்துல பாரு, இந்த பக்கம் ஜென்ட்ஸ்னா இந்த பக்கம் லேடிஸ். எங்களை ஒன்றும் ஒதுக்கிறது இல்லை.
ஆனா தெய்வம் இருக்கும் பொழுதுதான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரி இதை உணர்ந்தறியா உயிர்கோடிகள் ஊறுபட்டு அழகை நரகாலாலே ஜாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட. ஜாதி என்ன? தன் மதத்தில் தவறாதிருத்தி பண்பு பிறங்க பலகலை ஒக்கை இருந்தா ஜாதி நீதி ஜாதி மனு குலமனைத்தும் ஜீவன் கண்ட ஜென்ம சாபல்ய குலம் ஆகவென்றே ஆதி மெய் உதய பூர்ண வேதாந்தம் அறிந்தடைந்த உடலம் தேவராமே. ஆக நம்ம எப்ப தேவராறோம் அந்த அடையணும். இப்ப நூல் தான் படிச்சுதான் அடையிறதே, அது கிடையவே கிடையாது. அந்த நீதி தான் நம்மளை படைச்சது. நீதி கிட்ட போய் சேரணுங்கிற என்ன இருக்கணும். நமக்கு குருபிரான விட்டா, நம்மளுடைய பரம்பொருளை விட்டா நமக்கு கதி இல்லைன்னு நினைக்கணும். கதி இல்லாத உலகத்துல இருந்தா நம்ம வந்தோம். அப்ப அப்படி நினைச்சு நம்ம இருக்கும் பட்சத்துல கடைசி நேரத்துல கையேந்தின உடனே தெய்வம் அந்த பிச்சையா போடுறாங்க. போட்டு தண்ணியில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அங்கத்தினரு, தெய்வத்தோட அங்கம். அந்த அங்கத்தோட எங்களை சேர்த்துக்கிறாங்க. அப்ப எப்படியாப்பட்ட பெரும் பேரு கிடைச்சா இந்த காட்சாயை நாங்க வாங்கிக்க முடியும். பிறர்க்கரிய பெரும் பேரு தான். அதுல இவங்க அம்மாவும் அந்த பெரும்பேரை அடைஞ்சு ஜீவபிரயாணமும் என்னை விட 2 வயசு சின்னது. எனக்கு இப்ப 74 நடக்குது, அதுக்கு 72 தான் வயசு. ஆனா அடைஞ்சது. காரணம் அந்த யதார்த்தம். நீ ரொம்ப படு யதார்த்தம்பா. திருமாளிகையில என்ன இங்க நிக்கிறேன் நான் கேட்டாக்கா கூட சிரிச்சுக்கிட்டே தான் நிற்பாங்க. ஆலயத்துக்கும் சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. நீ என்ன பண்ணாலும் அந்த யதார்த்தத்துல தெய்வீகம் மட்டும் ஒண்டிதான். ஆண்டவங்க மட்டும்தான் நமக்கு நினைச்சது. கடைசியில யதார்த்தமா தெய்வம் சட்டுன்னு கை போட்டாங்க. கஷ்டப்படாம பாரு. அத நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவங்களுடைய ஆசீர்வாதம். மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒரு நூல் போட்டாரு வரதராஜ மாமா. அப்படி போடும்போது பனிமதி நாச்சியாரு நாங்க போய் ஒரு பேட்டி காண்றோம். நீங்க வாழ்க்கை வரலாறு சொல்லணும்னு ஒன்னு ரெக்கார்ட் பிளேயர் கொண்டாரு வரதராஜ மாமா. ரெக்கார்ட் போட்டாங்க. போட்டு ரெக்கார்டு ஆயிடுச்சு. அந்த ரெக்கார்டு பண்ணும்போது நான் கூட வரதராஜ மாமாவோட இருக்கேன். அப்ப பெரிய அண்ணன் இங்க இருக்கிறாரு. பெரிய அண்ணன் யாருன்னு தெரியுது இல்ல. பெரிய அண்ணன் இங்க இருக்கிறாரு. இருக்கும் பொழுது அவரும் என்ன கழிச்சுலயே எல்லாம் சேர்ந்துக்கிட்டு உக்காந்துருக்கீங்கிறாரு. இல்ல பனிமதி நாச்சியாருக்கு ஒரு லேடிஸ் வேணும் இல்ல பக்கத்துல, அதனால நான் கூட இருக்கேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டு எடுத்துட்டு வரதராஜ மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தா அந்த இருக்கிறத எழுத்துல கொண்டு வரணும் இல்லையா? எழுத்துல கொண்டு வந்தா தானே நூல் வடிவம் வரும். அதுக்கு தினம் 9 மணி வணக்கம் முடிஞ்ச உடனே நான் வரதராஜ மாமா வீட்டுக்கு போனேன்னா ராத்திரி 12:01 தான் வீட்டுக்கு வருவேன். அப்பெல்லாம் அரிக்கல் லைட்டு தான். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெக்கார்டு ஓடும். முதல்ல எழுதுவேன். எழுதுனத அவரு திரும்பி போடுவாரு. நீ ரெக்கார்ட்ல இருக்கிறத கரெக்டா எதிர்க்கா பாரும்பாரு. இப்படி அந்த பனிமதி நாச்சியார் வாழ்க்கை வரலாறு எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சு சாலை தமிழ்ல பிரிண்ட்டுக்கு போச்சு. பெரிய வாங்க உனக்கு நூல் கொடுத்தாரான்னு கேட்டார். எனக்கு கொடுக்கவே இல்லைன்னா அவர் அப்ப 50 ரூபாய் என்ன வச்சிருந்தாரு. ரூபாய் கேட்டாரு. அப்ப நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு 9ல இருந்து 1 மணி வரையில அவர் ஒரு வாய் தண்ணி கூட உனக்கு கொடுக்கல, உட்கார்ந்து இருந்திய அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வரதராஜ மாமாட்ட போய் சண்டையா போட்டாரு. அவர் ராத்திரி ஒரு பொம்பளையா இருந்தாலும் இந்த அரிக்கல் லைட்ல, அப்பெல்லாம் அரிக்கல் லைட் தானே அப்படின்னாரு. ஆனா இதுல ஒரு இது என்னன்னா, அதுக்கப்புறம் பனிமதி நாச்சியார்கிட்ட ரொம்ப சகஜமா எப்பவும் பேசிட்டு இருப்பான். அப்ப அவங்க சொன்ன ஒரு இது, தெய்வம் திருப்பத்தூர்ல 7 திருமணம் பண்ணியிருக்காங்க. 7மே ஃபெயிலியர். ஒண்ணு இல்ல, 7மே
ஒன்று ஹஸ்பண்ட் போயிடுவான், இல்லை டிவோர்ஸ் ஆகிடும். இப்படி ஆயிட்டு இருக்கு. அப்போ பெரிய மகான்கிறாங்க, இவர்கிட்ட திருமணம் இங்கே கொண்டு வச்சோம் பாரு இப்படி ஆயிடுச்சின்னு பிறவியர்கள் பேசிக்கிறாங்க. அப்போ பணிமிதி நாச்சியார் பார்த்துருக்காங்க, சிவன் கையில் அக்னி, இந்த அக்னியால தானே எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க, அக்னி எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடுச்சு. அதனால இனிமே இடது கையால் தான் நீங்க எதுனாலும் கொடுக்கணும் அமுதுலேருந்து. ஏன்னா வெளி உலகத்துல தெரியாது ஏன் இடது கையாலேயே கொடுத்தாங்க ஆனவன் அப்படின்னு சொல்லி தான் இடது கையால கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா ஆமா பண்ணி அதான் அப்படி ஆயிடுச்சாம். அப்புறம் கமலக்கண்ணன் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்திருந்தார். வீடு கமலக்கண்ணன் இருந்தாரு. நீ பன்மதி நாச்சியார ரொம்ப இருந்தியே ஏதாவது சொல்லுனாரு. அப்பதான் முதல்ல இதை நான் சொன்னேன், இப்படி சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு, இப்படி அவங்களும் எவ்வளவு தூரம் திருமாளிகையில பழகணும், ஈசனோட எவ்வளவு பழகிறோம், ஆண்டவங்ககிட்ட எப்படி பழகிறோங்கிறது சொல்லுவான்னு வந்து கேட்பார். இடி எங்க வாழ்க்கை வண்டியும் ஓடிட்டு இருக்கு இல்ல, ஆலயம் திருமாளிகை வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். திருமணத்தை பத்தி சொல்லல, அப்பா திருமணம் சொல்லலையா? பாத்துக்கலாம். சரி சரி, வேற மாமா பேசணுமா? மாமா நீங்க பேசுறீங்களா? மைக் மாமா கொடுத்துறேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். சாலை சிவராஜனுடைய தாயார் மெய்வழி சுப்புலட்சுமி அம்மா அவர்களுடைய அடக்கத்துக்கு நாங்கள்லாம் இருந்து அப்போ வந்து தீபமாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருந்தாங்க, வெளியூர்லேருந்து பெரியவர்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த நேரம் வெளியே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எப்போ அடக்கானாங்க என்னன்னு தெரியாது. எங்களுக்கு காதுக்கு வரும்போது சரியா அவங்க எந்த நேரம்னு சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை முடிச்சுக்கிட்டு போய் ஜீவபிரயாணத்தில் கலந்துக்கலான்னு போகும்போது அவங்க எப்போ எடுத்துட்டு போயாச்சு அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்த நியூஸ் எப்போன்னு எனக்கு தெரியல. எப்போன்னு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டு போயாச்சு, அவங்க நேரம் கம்மாயை தாண்டி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னாங்க. பக்குனாச்சு. இவ்வளோ காலமும் கூட இருந்து நாம் அதெல்லாம் பார்த்து அவங்க எப்பவுமே யாருமே வந்தாக்கா முதல்ல நமஸ்காரம் பண்ணுவாங்க சிரிச்சுக்கிட்டே. அது அக்கா சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே நமஸ்காரம் பண்ணுறதுல ஒரு சிறப்பு அவங்களுக்கு முகத்தில் என்னன்னா எப்பவும் சிரிச்ச முகம்தான். நமஸ்காரம்னு அவங்களே முதல்ல சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அடுத்தடுத்து நம்ம சாலையம்பதிக்கு பொன்னரங்க தேவாலயத்தில் நுழையிற போது பார்த்துட்டாலும் வழியில் பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க முதல்ல முடிக்குவாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து கலந்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கடைசியில் பார்த்தா அது கம்மாயே தாண்டி போயாச்சுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சரி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்குச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் முடிச்சுட்டு வரும்போது தீர்த்தம் போட்டுக்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள். கார்த்திகை தீப திருநாள்னு அக்கா சொன்ன மாதிரி கார்த்திகை தீபத்தினுடைய அன்னைக்கு தான் உண்மையான தீபமே அவங்களுக்கு ஏற்றப்பட்டது. உண்மையான தீபம் சொன்னாங்க இல்லையா, தீபத்தில் வந்து அடக்க ஆகும் போது அதனுடைய பெரிய பிராப்தம். அத மாதிரி தீபத்துல அவங்களுடைய தொடர்வழியில அவங்க அந்த ஜோதியில அவங்க கலந்துட்டாங்க. கலந்துட்ட பிறகுதான் அதுக்கு தான் சொன்னாங்க அந்த 3வது நாள் கூட ஜீவபந்து உரிமை காட்சி அப்படின்னு ஒரு காட்சி வைக்கிறாங்க இல்லையா நம்ம சன்னிதானத்துல. இப்ப அடக்கம் ஆகி 3வது நாள் வந்தா அந்த 3வது நாளுக்கு கூட இந்த ஜீவபந்துன்னு சொல்றாங்க. இந்த ஜீவபந்துல நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களேன்ற ஒரு வியாக்கமும் ஒரு கவலையும் ஒரு துக்க உடம்பு தானே. தெய்வத்தினுடைய திருமேனியிலே திருவாக்கிலிருந்து ஒண்ணு உதிச்சது, என் வலது கையா இருந்தவன் புறப்பட்டுட்டானே, நானே இந்த துக்க உடல்ல வந்ததுனால எனக்கும் அந்த மாதிரி பாதிப்பு வருது. அப்படி அவதாரத்துக்கே அப்படின்னும் போது நமக்கு எப்படி இருக்கும். அதனால 3வது நாள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அன்னைக்கு ஜீவபந்து உரிமை காட்சி அன்னைக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த பிடிப்புங்கள்லாம் அன்னையோட சரியா போகுது ஜீவபந்துக்கு. இந்த 40 நாள் அதுக்கு வந்து அடக்கம் சொல்றோம், ஜீவ பிரயாணம் தான் ஆயிட்டான்னு சொல்றாங்க. ஜீவ பிரயாணம்னா
நாம ஏதோ பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அர்த்தம் அதுதானே. அவங்க போய் அந்த எல்லையை போய் அவங்க தொடலை, ஆனால் அவங்க தொட்டுட்டாங்க. அதுக்கு போறதுக்கு வழி பயணமாக பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு வரோம், மெய்வெளிச்சாலைக்கு வரோம்னு சொன்னால் பிரயாணம் பண்ணிட்டு வரோம். பிரயாணம் பண்ணிட்டு வரோம்னு சொன்னால் இந்த காலத்தினுடைய நீண்ட காலம் ஆகுது. அடக்கம்னு தான் சொல்கிறோங்க. அந்த தெய்வத்தினுடைய நிலைக்கு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். அந்த நிலைக்கு போகிறதுக்கு அவங்களை இரண்டரை கலக்கிறதுக்கு 40 நாள் ஆகுதுன்னு உத்தரவாகுது. இந்த ஜீவனானது பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. பண்ணிட்டு இது முடிகிற காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அந்த 40 நாள் வரும்போது இந்த பரமாத்மாவோட இந்த ஜீவாத்மா இரண்டரை கலக்க வந்தோர் எந்ததுக்கென்று எடுத்து இருந்து வந்த பெருமான்னு அந்த பெருமானோட ஐக்கியமாகக்கூடியது இந்த 40 நாள் அப்படின்னு இந்த ஜீவனானது அங்கே போய் தெய்வத்தினுடைய சேர்ந்தது. அதோட நாம இந்த 40 நாள் தான் கொண்டாடி முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வருஷ பூர்த்திங்கிறது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடும் போது வருஷம் அவங்களுக்கு ஒரு நினைவாக நாம அவங்களுக்கு வருஷ பூர்த்தி கொண்டாடுறோம். இதை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, காகபுசண்டர் கூட இந்த மாதிரி அவதாரம் வரும்போது இப்படியெல்லாம் இவங்க வந்து ஜீவப்பிரயாணம் ஆகக்கூடியது. இன்னைக்கு வாக்கியத்துல கூட படிச்சது என்னன்னு கேட்டா, இந்த மாணவனை சுண்டி பார்க்குற காலம் வந்து அந்த காலத்துல இருந்து மெய்குருவுக்கு இருந்தது. மாணவனை வந்து 12 வருட காலம் அரசோதித்து அவன் நல்லவனா கெட்டவனா இதுல இருக்கிறானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய தகுந்த மாதிரி ஒரு 12 வருஷ காலம் அவன் இருந்து அரசோதித்ததுக்கு அப்புறம் தான் அவனை மாணவனாக ஏத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடியவங்க அத்தனை பேர் என்னன்னு கேட்டாக்கா, மாணவன் வந்து குருபுரான சுண்டிச்சு பார்த்து இதுல நமக்கு இது சௌரிதானா, நம்ம சேமம் தானா, நம்ம குடும்பத்துக்கு நம்ம நிறைய அந்தஸ்தானா, நமக்கு இது சரிதானா அப்படின்னு யோசனை பண்ணி வந்து சேரக்கூடிய காலம் குருபுரான மாணவன் சுண்டி பார்க்கிற காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு வாக்கியம் படிச்சதில்ல. அப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டா, நமக்கெல்லாம் அந்த தெய்வ வாக்கியத்தை அள்ளி வீசக்கூடியது அவங்களுடைய திருவாக்குல நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைங்க பெற்றவங்க அம்மாவுங்க அப்பாவுங்க அத்தனை பேரும் பிள்ளைங்களா இருந்து கடைசி நேரத்துல சேரத்துக்கு தான் தெய்வமே நமக்கு ஒரு புண்ணியம். அதுக்கு தான் சொன்னாங்க, கிருஷ்ண பரமாத்மாலாம் கல்யாணம் பண்ணிட்டு தானே இருந்தாரு. ஞானம் வேணும்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொல்றானடா. அப்ப பரமாத்மா இவன் கும்பிட்றான் இல்லையா, அப்ப அவரு என்ன மனைவியோட தானே இருந்தாரு அப்படின்னு உத்தரவாகுது இல்லையா. ஆகக்கூடிய இறைவன் படைச்சது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை படைச்சிருக்கிறார், பெண்ணுக்கு ஒரு ஆணும் தானே படைச்சிருக்கிறாரு. அது இல்லாத வர்றதா ஞானம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம பிள்ளைங்கள்லாம் கடைசி நேரத்துங்கள்ல வயசாயிட்ட காலத்துங்கள்ல இந்த பிள்ளைங்க பெற்று இந்த பிள்ளைங்க வந்து நம்மளை இப்ப பாதுகாத்து அழகா அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு தெய்வமே வகுத்து வச்சிருக்கிற போது நாம இப்போதைக்கு இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள்லாம் சிறார்களெல்லாம் நம்ம தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் செய்து இந்த மெய்வழியில அவங்க தலை வச்சுட்டாங்களே, அது பெரிய பாக்கியம். அவங்கள வச்சுதானே இந்த பிள்ளைக்கு 7 தலைமுறைக்கும் இந்த பதவியானது எட்டி பிடிக்குதுன்னு சொல்றாங்க. 7 தலைமுறைக்கு இந்த பதவி எட்டி பிடி யாரால? தான் பெற்றவங்க இதுல சேர்ந்தவங்களுடைய புள்ளியா இருந்ததுனால 7 தலைமுறைக்கும் இந்த பாக்கியமானது வந்து உனக்கு தொடருது, இந்த பரமபத வாழ்வு கிடைக்குது அப்படின்னு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறதுனால நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை பற்றி இருக்கணும். அம்மாவும் அப்பாவையும் கண் கலங்காம வச்சிருந்து அவங்களை கொண்டு போய் ஏன் நமக்கு 7 வருஷத்துக்கு 7 தலைமுறைக்கும் கொடுத்துக்குவாங்க தானே அப்படின்ற நினைப்பு நமக்கு வரணும். வந்த பிறகு நம்ம பிள்ளைங்களெல்லாம் பெரியவங்களை பக்குவமா அழகா பாதுகாப்போடு அவங்க என்ன சவர்சனையை செய்து அவங்களை எடுத்துமே அடக்கம் பண்ணிட்டு வர வேண்டிய பொறுப்பு பிள்ளைக்கு இருக்குது. ஆகையினால இதுக்கு மேல வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது, நம்ம இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. நேரம் கருதி இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். நமஸ்காரம். நமஸ்காரம். சிறப்பு மாமா சொன்ன மாதிரி தந்தை தாய் கடமை நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வார்த்தை நான் இப்ப பேசுறேன். இப்படி வளர்ந்து வர காலத்துல சிவராஜனுக்கு திருமண பக்குவம் வந்துருச்சு. திருமணம் பண்ணணும். ஏன்னா அவங்க அப்பா கரெக்டா 27 வயசுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவனுக்கும் வயசாயிடுச்சு, 25 வயசாயிடுச்சு. தெய்வம் இங்க ஒரு உத்தரவு அந்த காலத்துல 27 வயசுக்குள்ள ஆண்களுக்கு முடிக்கணும்.
18 வயசுக்குள்ள பெண்களுக்கு முடிக்கணும்னு ஒரு இருந்தது தலையில. இப்ப எல்லாம் மேல் படிப்பு லொட்டாங்கன்ட்டு எல்லாருக்குமே ஏஜ் ஆயிடுதுன்னு வச்சுங்க. அப்ப இவன் சொன்னான், எங்க அண்ணன் பையனுக்கு அதுக்குள்ள திருமணம் ஆயிடுச்சு. எனக்கும், ஏன்னா எங்க சின்னனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் திருமணம் ஒரே வாரத்தில் தான். இவன் பிறந்ததும் எங்க அண்ணன் பையனும் இவனும் ஒரே வாரத்தில் தான். அப்புறம் பேர் வச்சதும் அவன் சிவகனி, இவன் சிவராஜன். இப்படி இருக்கும் பொழுது அவன் வண்டி ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்னை விட்டுட்டு கேட்டா ஒரு கேள்வி. நாடா பண்றது, இவனுக்கு ஒரு பொண்ணு பார்ப்பான். அப்ப திடீர்னு ஞாபகம் வந்தது எனக்கு மதிச்செல்விதான். ஏன்னா இவங்க அப்பா சொல்லிட்டே இருந்தாரு, ஏதாவது ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா பாருங்கன்னு. இவன் பார்த்தா எம்ஏ முடிச்சிட்டு இருந்தான். அப்ப இந்த அரசியல்ல பெரிய ஆள் அவரு, பேர் என்ன, அவரோட கம்பெனியில இருந்தான் வேற. மதுரையிலேயே அவர் பெரிய ஆளு. இப்ப அவர் பையன் பெரிய ஆளா தான் இருக்க மதுரையில. அப்புறம் சரி, ஒரு மெய்வெடியில அதுவா எனக்கு மெய்வெடி குடும்பத்துல தான் மாப்பிள்ளை வேணுங்குது மதிச்செல்வி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சொன்னான். மதிச்செல்வியோட பாட்டி முடியாம இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மதிச்செல்விய முதல்ல கேட்டான், ஏன்னா இதுக்கு சம்மதம்னா தானே நம்ம இது பண்றதுன்னு. ஐயா அதை பார்த்தோன்னு சம்மதம்ட்டாரு. பொண்ணு சொல்லணும்ல. பொண்ணை கேட்டவொன்னே சரி என்னன்னா அவங்க பாட்டி கிட்ட கூட்டு போனான். அவங்க பாட்டி அவன் கைய பிடிச்சிக்கிட்டு 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு ஆசை தீர, ஏன்னா இவங்க திருமணத்துக்கு அவங்க இல்ல அடக்காங்க, அப்படி பார்த்தாங்கப்பா. 2 பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நீ சேமமா நல்லா இருப்பா, என் பேச்சை திருமணம் பண்ணிக்கிட்டுன்னு வேற சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். அதே மாதிரி திருமணம் ஆகி 2 பேரும் அந்யோன்யமா இருக்காங்க. ஒரு பையனை மட்டும் வச்சுட்டு அவருக்கு அத்தைக்கும் அவருக்காக பொண்ணு பார்க்க போறாங்க. அத்தை அப்ளிகேஷன் போட்டு வச்சிருவோம். அவன் சின்ன பிள்ளைடா, 22 வயசு ஆயிடுச்சு. என்ன 3 வருஷம். நமஸ்காரம். கொஞ்சம் வெந்நீர் எனக்கு மாமா பேசுங்க மாமா. நமஸ்காரம். ஒரு 3 தலைமுறை மெய்வழிக்குள்ள எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத அழகா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா எங்க குடும்பத்துல நாங்கதான் முதல்ல, அதனால 3 தலைமுறை தொடர்ச்சியாக தெய்வத்தினுடைய ஞாபகத்திலேயே இருந்து அவங்க அடக்கமாகி அதை தலைமுறையா கொண்டாடுறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம். தெய்வம் நமக்கு அதை கொடுத்தாங்க. அடுத்து அக்கா அவங்க சொன்னாங்க, அந்த நிகழ்வுகள் எல்லாம் பெரியம்மாவனுடைய வாழ்க்கை வரலாறை பதிவு பண்ணதுல அந்த நிகழ்வையும் தெய்வம் அவர்களுக்கு இடத்துல ஏன் அமுது கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த புதிய செய்தியும் எங்களுக்கு புதுசா இருந்தது. ஏன்னா நேர்முகமாக கேட்டவங்க அவங்க சொன்னாங்க. அதனால பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்ம அண்ணா ஆறுமுகநாயகர் அண்ணா சொன்னா போல தன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சீரா செய்யறதுக்காக தான் இவங்களை நம்ம பெத்து வளர்க்கறோம் அப்படிங்கிற இவங்க வீணா நம்ம சாப்பாடு போடல. என்னுடைய வேலையை நீ செஞ்சு பிடிக்கணும், அதை சீரா செய்யணும். எங்களுடைய கடைசி ஆசை, இறுதி ஆசை என்னன்னா தெய்வ சன்னிதானத்துல இருந்து தீர்த்தம் வாங்கியாந்து எங்களை எப்படி சபை முறைப்படி எப்படி அடக்கம் செய்யணுமோ அப்படி செய்யறதுக்காக தான் ஒரு சந்ததியை தவிர்த்து. அதனாலதான் சொல்லுவாங்க அந்த காலத்துல சந்ததி இல்லாத வீட்டுல பசியா ஆறக்கூடாது. ஏன் அப்படின்னா அச்சோ நான் தனி பொண்ணு. நம்ம அதான் சொல்லுவாங்க, தெய்வம் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தெய்வம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல இறுதியா தலைமுறையாக அந்த மாதிரி நம்ம ஆக்கிது. இந்த பரிசுத்த ஆவியாகிய அந்த ஆன்ம சுத்த பரிவ உரிமை காட்சிய நமக்கும் நம்முடைய தலைமுறைகள் அனைத்துக்கும் தெய்வம் இலவசமாக
இலவசமா நம்ம எதுவும் தெய்வத்துக்கு செய்ய முடியாது. அதையும் எப்படி கொடுக்குறாங்கன்னா, தெய்வம் அந்த பரிசுத்த அந்த பற்றி சொல்லும் போது உலகத்தில் உள்ள போறது கிடையாது. ஒரு பறவையானது ஒரு கிளையில இருந்து பறந்து இன்னொரு கிளைக்கு தாவுது. அது போல அவ்வளவு சுலபமாக அவ்வளவு எளிமையாக நமக்கு இனமாக தராங்க. அதே சமயத்துல இது உன்னுடைய மதிப்பாலையோ உன்னுடைய செயலாலையோ வரல, என்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இத்தனால என் தலைமை கட்டி எனக்கு பேர சொல்லி இந்திய உணவு அதுக்காக இனமாக தரிப்படைகிறது. அதனால இது பரிசு. இந்த பரிசு எப்படின்னா, நமக்கு கிடைச்ச பரிசு எதுனா குருவையே நமக்கு பரிசா கிடைச்சிச்சு. அதனால பரிசு குரு அப்படிங்கிறாங்க. அதனால நமக்கு இந்த மெய் வாழ்க்கையில நம்முடைய இதன் மூலமாக நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதுன்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மெய் வழியை எழுதி தருவாய் நீங்க ஞாபகப்படுத்தி அவர்கள் அடைய வேண்டிய அந்த அந்த மெய்யான காரியத்துக்கு நீங்களும் உடனாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 7 தலைமை பின்னிய தலைமை கிடைக்கும். துணைக்கறிகள் உங்க அப்பா போயிட்டாரு நான் எதுவும் செய்யல அப்படின்னா, ஏன்னா முன்னிய தலைமுறைக்கு தெய்வம் கொடுத்துடுறாங்க. ஆனா பின்னிய தலைமுறை தான் ரொம்ப பிரச்சனை. என்னன்னா, இவங்க இந்த மெய்க்குள்ள ஒட்டி இருந்தா தான் கிடைக்கும். நாம எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் என் இஷ்டமாக நடக்காது. ஏன்னா போயிட்டவங்களுக்கு தான் அது. நமக்கு ஒரு விதி வச்சிருக்கிறாங்க. இந்த மெய்வழி தொடர்ந்து தொடர்படியாக இருந்து இந்த மெய்வழிக்குள்ள இருந்தா தான் உங்களுக்கு அப்படிங்கறது அழகா அக்கா எடுத்து சொன்னாங்க. இதுல பெரிய அதிசயம் என்னன்னா, 3 தலைமுறை 4 தலைமுறை மெய்வழிக்குள்ள இருந்து அந்த தீட்டு துடக்குங்கிறது அந்த குடும்பத்துக்குள்ள இல்லாம வேட்சி அடிச்சுட்டாங்க பாருங்க. அதுதான் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியது. தெய்வம் அந்த பரிசுத்த பிரயாணத்தை பத்தி சொல்றாங்க. சுவற்றில் எழுதிய ஓவியத்தை கல்லில் பதித்து வைத்தது போல் நடப்பதுதான் தேவபிரயாணம் அப்படின்னு அவங்க வாக்கியத்தில் சொல்றாங்க. நம்ம எல்லோருக்கும் அந்த பதவியை நமக்கு தெய்வம் இலவசமா தரும்போது நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர்களை பற்றி பேசுவதும். இன்னைக்கு மெய்வழி எங்க நிக்குதுன்னா இந்த அடக்கத்துல தான் நிக்குது. வேற எந்த செயலையும் நம்ம அவங்களுக்கு வெளிவகத்தார்கள் நிரூபிக்க முடியாது. அப்ப இந்த அடக்கத்தை பற்றியும் அடக்கத்துல கலந்துடணும், அடக்கத்துடைய பெருமைகளை பற்றி நம்ம மற்ற பேர் பரிமாறிக்கிறது தான் இப்ப நம்ம தெய்வத்துக்கு செய்யற பெரிய, அதாவது யானை அம்மனமா இருக்குதுன்னு கோமணம் கட்டுறாங்க. அது போல நம்ம தெய்வத்துடைய போறதுக்கு நமக்கு வாய்ப்போ வாழ்ப்போ இல்லையே. ஆனாலும் இந்த அடக்கத்தை கண்டு அந்த அடக்கத்தினுடைய பெருமைகளைய நம்ம மற்றவர்களை பரிமாறிக்கும் போதுதான் மெய்வழி அப்படின்னா எது மெய்வழி அப்படின்னா மரணமலா பெருவாழ்வை அடைவதுதான் மெய்வழி இருந்த நமக்கு அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த நிகழ்வு எல்லா தெய்வ புராணங்களுக்கும் பொருந்தும். இந்த நிகழ்வானது ஏன்னா தெய்வம் இலவசமா கொடுக்குறாங்க. இந்த இலவசமா கொடுத்ததை பத்தி பேசணும்னா அப்ப நம்ம எதுக்காக உயிர் வாழணும், எதுக்காக நம்ம மூச்சு விடணும், இதை பத்தி பேசணும்னா அவன் செத்த போனோம்தான் சொல்லிட வேண்டியதுதான். அப்ப இதை நம்ம கொடுத்ததுக்கு நம்முடைய பெரியவங்கள அந்த இறுதி தருவாயில அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம கரெக்டா சரியாக செய்து வந்தாதான் இது பூர்த்தி அடையணுங்கிறது இது ஞாபகப்படுத்துறேன். நான் உங்களுக்கு மட்டும் சொல்ல, எனக்கு நானும் சொல்லி ஞாபகப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பை வழங்கிய சிவராஜனுக்கும் இதை துக்கமா நினைக்காத ஒரு பெரிய மகிழ்ச்சியாகும். ஏன்னா தலைமுறை எவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பரிசை நம்ம குடும்பத்துக்கு தெய்வம் இனமா கொடுத்துருக்காங்கன்ற அந்த மகிழ்ச்சியோட இருக்கிறத தவிர்த்து சிறிதும் அதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு கேட்டுக்கின்னு இந்த தொடரும் என்னுடைய மெய்வழியை. ஒரு நிமிஷம். 67ல தீப்பிடிச்சது. ஃபயர் மிஷின் வந்துச்சு. ஃபயருக்கான ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க. வந்தா சாலை ஃபுல்லும் ஃபயர் ஆயிடுச்சு. தெய்வம் நாமக்கல் போயிருந்தாங்க. நாங்க எல்லாரும் இப்ப பச்சைப்பாடு கூட இருக்குல்ல, அது சும்மா மண்ணுமே எடுத்தான். நாங்க உட்காந்துருந்தோம். இளையநாச்சியாரு நாங்கெல்லாம் எல்லாரும் அவங்க வீடு இப்படி தீ பிடிச்சிது, இவங்க வீடு இப்படி தீ பிடிச்சிது. அச்சோ வச்சிருந்த கல்ல என்ன இருக்கும், துணி என்ன இருக்குன்னு கலாட்டாவா பேசிட்டு இருந்தோம். அப்ப அவன் கேட்டான், அது என்ன மெய்வெளி சாலையில யாருக்கும் துக்கமே இல்லையா? இத்தனைக்கும் எரிஞ்சிருச்சு, இத்தனைக்கும் பறி கொடுத்துட்டீங்க, ஆனா துக்கமே இல்லையா? இன்னும் சந்தோஷமா பேசுறீங்க அப்படின்னு கேட்டான் அவன். நாங்க சொன்னோம், எங்களுக்கு குருபிரான் இருக்காரு எங்களை காப்பாத்த, இது நாங்க தேடிக்கலாம், ஆனா குருபிரான் தேடி கொடுப்பாங்கல்ல எல்லாத்துக்குன்னு நான் ஆச்சரியமா அவன் கேட்டான். அதே மாதிரி தெய்வம் வந்தாங்க. வந்துட்டு மாணாக்கர்களை பார்த்து சொன்னாங்க, நீ தீப்பிடிச்சின்னு வருத்தப்படாதீங்க, இந்த கை கால் தானே இத்தனை சொத்தை தேடிச்சு, அந்த கை கால் அப்படியே இருக்குல்ல, ஏன் திரும்பி புலிக்கு பிறந்ததுக்கு நகை இல்லாமையா போயிடும்? நீங்க என்ன சம்பாதிக்க மாட்டீங்களா?
இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் 4 பங்கு சொத்து மேய்ச்சாலையில் சம்பாதிப்பீர்கள் அப்படின்னாங்க. அந்த உத்தரவு பிரகாரம் சிவராஜன் குடும்பம் கூட இப்ப டாப்ல வந்தாச்சு இல்லடா. தெய்வம் அளப்பரிய செல்வம், அழிஞ்சு போற செல்வம்னு சொல்றோம், அதுவும் தெய்வம் கொடுக்குறாங்க. அழியாத நித்தியத்தையும் கொடுக்குறாங்க, ரெண்டையும் கொடுக்குறாங்க. ஏன்னா இது இல்லைன்னா அது இல்லை. இப்ப அரிசி வாங்கறதுக்கு நம்ம கிட்ட துட்டு இல்லைன்னா எப்படி அன்னம் சாப்பிட்றது? அதனால அதையும் கொடுக்குறாங்க, இதையும் கொடுக்குறாங்க. அந்த பரம்பொருளுக்கு தான் சக்கல நம்மளுடைய இதை தெரியுது. அது அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி அவங்கவுங்க இருக்காங்க. இப்ப என்ன வச்சுக்கிங்க, எங்க அப்பா 84 அடக்கினாரு. ஆமா, அங்க ஒரு 16, இங்க ஒரு 23. என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? 39 வருஷம் நான் தனியா இருக்கேன். தனியா இல்ல, ஆண்டவங்களோட இருக்கேன். தெய்வம் என் இதெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா எப்படி இருக்கேன்? தெய்வத்தோட கடாட்சம், தெய்வத்தோட கருணை, தெய்வம்தான். இல்லைன்னா ஒரு பெண்கள் வெளி உலகத்துல இப்படி இருக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா நான் ஒண்ணு கிளவியா போய் எங்க படக்கால சம இருக்கு, ரொம்ப இருக்கும். நான் எதுக்குமே கஷ்டப்படல. உண்ண உணவுக்கு கஷ்டப்படல, உடுக்கும் உடைக்கு கஷ்டப்படல, இருக்க இடத்துக்கு கஷ்டப்படல, தினம் வணக்கத்துக்கு கஷ்டப்படல. எல்லாம் சகலமும் இது தெய்வத்தோட இது. ஏன்னா நாங்க அந்த காலத்துல கொஞ்சம் திருமாளிகையில கொஞ்சம் அந்யோன்யமா இருந்தோம். தெய்வத்தோட சேர்ந்து ஒன்னா பசியாரி இருக்கேன். தெய்வம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டாங்க. அந்த கருணையில தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது. அந்த கண்ணீர் வரலன்னா நன்னெறிக்கு நம்ம போக முடியாது. தெய்வத்தை நினைச்சேன், தாயான தயாபரன்னு நினைக்கணும். நினைச்சு கண்ணீர் பெருக்கி இருந்தா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். அது மாதிரி சுபலட்சுமி இருந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு இது கிடைச்சிருச்சு. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சாலை சிவராஜன் அவர்கள் தன்னுடைய தாயார் மேல்மணி சுப்பலட்சுமி அம்மாவுடைய 40ஆம் நாள் அந்த ஆன்ம சஞ்சார உண்மை காட்சி கொண்டாடின விஷயத்தை பத்தி இன்னைக்கு எடுத்து சொன்னாங்க. அதை விவரமா எடுத்து சொன்னாரு. அது அக்கா கலைச்செல்வி அக்காவும் அதுக்கு பின்னாடி நிறைய விரிவா பாதிக்கு மேல ஒரு 35-40 நிமிஷம் பேசிட்டாங்க. ஆறுமுக நாயக்கர் அண்ணா அவர்களும் நல்லா விரிவா பேசினாரு. சீனிவாச மூலியார் அவர்களும் நிறைய எல்லாம் எடுத்து விரிவா எடுத்து சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு நான் அதுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள் 2 வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக அதை சொல்றோம். இன்னைக்கு தெய்வ திருவாக்கியத்துல தெய்வ திருவாக்கியத்துல இன்னைக்கு நான் பார்த்தது, தெய்வம் கேட்கிறாங்க ஒரு கேள்வி. காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போகணும் அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்? எவ்வளவு பணம் செலவாகும்? ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு வினாவை எடுத்து இன்னைக்கு சொல்றாங்க. அந்த ஞாபகம், அந்த கைலாயம், வைகுண்டம், மெகராஜ் போகக்கூடிய நாள் தானே இந்த நாள். அதை இன்னைக்கு திருவாக்கியத்திலே எடுத்து கொடுத்துட்டாங்க முதவே. அப்ப 2-3 நாள் ஆகுமே. பணம் எவ்வளவு கொஞ்சமாவது செலவாகும்ல. ஆனா கைலாயம், வைகுண்டம், மெகராஜ் ஆகிய இலைகளுக்கு போகணும்னா எத்தனை நாள் ஆகும், எவ்வளவு பணம் செலவாகும் அப்படிங்கிற நம்ம அறிவுக்கு தெய்வம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ மேலும் அத சிவராஜன் இன்னைக்கு அவங்க தாயார் அந்த நிலைக்கு தான் கொண்டு போய் தெய்வம் சேர்த்துனாங்க. அதான் 40ஆம் நாள். அப்போ சிவராஜன் தன்னுடைய தாயாருடைய பெயர் சுப்புலட்சுமி அம்மா என்றும், அவங்க அப்பா பேரு பாண்டி மெய்வடி பாண்டியானந்தர் என்றும், தாத்தா மெய்வடி மங்காமுனியானந்தர். அந்த பரம்பரைய தன்னுடைய 3 பரம்பரையும் எடுத்து சொன்னாரு. தன் தந்தைக்கு விசந்தீண்டியதை பத்தி அவர் வரலாறு, தெய்வத்திட்ட சேர்ந்த வரலாறையும் எடுத்து சொன்னாரு. அடுத்த தெய்வம் அவருக்கு அந்த கரும்பு ஏலம் விட்டு அந்த கரும்பு ஏலத்தை எடுத்து காசு பூரா கொண்டு வந்த காசு பூரா கரும்பு ஏலத்தை எடுத்துட்டாரு. தெய்வத்தோடைய அந்த திருக்கணத்தால அதை வாங்கணுமே எப்படியாவது எல்லாத்தோடையும் போட்டி போட்டுன்னு சொல்லி
எல்லாத்தையும் அந்த கரும்பு இடத்துல விட்டுட்டார். ஆனா தெய்வத்துக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டியே, எப்படி நீ ஊருக்கு உத்தரவு போவ அப்படிங்கும் போதுதான் அப்பதான் முடிக்கிறாரு இவர். அப்புறம்தான் தெய்வம் தன்னுடைய திருக்கரத்தால் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இது சிவன் சொத்து, அது குலநாசம் அப்படின்னு சொல்றாரு. அது சிவனுக்கு தெரியாம இருந்தாதான் குலநாசம். சிவனே கொடுக்கும்போது என்ன அப்படின்னு அப்புறம் தெய்வமே கேட்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்து எல்லாம் தெய்வம் தான் கொடுக்குறாங்க, நீங்க வாங்கிக்காது. சிவனே கொடுக்கும்போது அது ஒன்றும் குலநாசம் இல்லைங்கிற அந்த விஷயத்தையும் எடுத்து சொன்னாரு. 2007 அவங்க அப்பா அடக்கமானாரு. அம்மா 2023 அடக்கமானாங்க என்பது அது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு அக்கா கூட்டம் அன்னைக்கு எல்லாம் பார்க்க முடியல, யாரையும் உள்ள நுழைய கூட இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம், திருவிழா கூட்டம். அன்னைக்கு போய் பார்க்கறதுக்கு நேரம் ஒரே நிமிஷம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சாங்க. அப்போ தன்னுடைய தாய் அடக்கமான அன்றுதான் ஒரு விஷயத்தை சொன்னாரு. தன்னுடைய தாய் அடக்கமான அன்னைக்கு தான் அந்த மெய்ப்பொருள் அடைக்கலப்பாவினுடைய அந்த பொருளை நான் உணர்ந்து கொண்டேன். அது வரைக்கும் நான் உணரல, இவ்வளவு நாள் இருந்தேன். போன கார்த்திகை தீபத்துலதான் என்னுடைய தாய் அடக்கமான அன்னைக்கு தான் என்ன எதை உணர்ந்தேன், அந்த மெய்ப்பொருள் அடைக்கப்பாவுடைய அந்த பாடலுடைய பொருளை நான் உணர்ந்தேன் என்று சொன்னாரு. அது கடைசி வரியில விடகம் செத்திட வேண்டுமையா வேண்டுமையா வெற்றி மீராட்பதி இன்றமே. எல்லாரும் இந்த வீடகம் சேர்ந்தோங்கிறதுக்காகத்தான் இந்த மெய்வடிச்சாலைக்கே நாம் வந்தது. நாம் இந்த ஒரு வீட்டுல இருக்கோம், அந்த வீடகம் சொந்த நாடாகி அந்த வீட்டுக்கு போகணுங்கிறதுக்காக இதுக்கு வந்தவங்க அதையும் எடுத்து சொன்னாரு. 10 அடையாளம் தெய்வம் நமக்கு தருகிறார்களே, அந்த 10 அடையாளம் தெய்வம் நமக்கு கொடுத்த பிச்சை என்று எடுத்து அதையும் எடுத்து அவர்கள் சொன்னாரு. ஜீவாத்மா என்பது யாரு அப்படின்னு சொன்னார். ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பது நாம். நீ பெண், நாம் ஆண். உன்னை ரசிக்கிறது ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவாகி ஜீவாத்மாவை ரசிக்கிறது எது? இந்த பரமாத்மாவாகிய நாம் தான் ரசிக்கிறோம் என்பதையும் எடுத்து. அப்ப தெய்வம் நம்ம ஜீவாத்மாவை நம்மள, அந்த தெய்வம் பரமாத்மாவிய தெய்வம் நம்மளை எல்லாம் ரசிக்கிறார்கள் என்றும் சொன்னாங்க. அந்த செயல்தான் மெய்வழி சுப்புலட்சுமி அம்மா, சுப்புலட்சுமி அக்காவாகிய அவங்களுடைய உயிர். சுப்புலட்சுமி என்பது நான் பெயர் அல்ல, வெறும் நாமம் அல்ல, அது என்ன உயிர். அது யார், எந்த சுப்புலட்சுமி என்பது என்ன? உயிர்க்கான பேர். அந்த உயிர் பொருள், அந்த உயிர் பொருள் என்ன ஆச்சு அப்படின்னா, தெய்வமாகிய பரமாத்மா எடுத்துக்கொண்ட நாளை இன்னைக்கு சிவராஜன் அவர்கள் 40ஆம் நாள்ல அருமையாக எடுத்துக்கொண்டார். அந்த 40 நாளுடைய உரிமை காட்சி செயலை விரிவாக எடுத்துக்கொண்டாரு. அக்காவும் மெய்வழி கலைச்செல்வி அக்கா அவர்களும் சிவராஜன் அவர்களுடைய தாயார் மெய்வழி சுப்புலட்சுமி அம்மாவுடைய அவர்களுடைய சரித்திரத்தையும் எல்லா விவரத்தையும், அவருடைய குடும்ப விவரத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாங்க. சீனிவாச மூலியார், ஆர்வநாயகர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க. அக்கா கடைசியா ஒரு பொருளை சொன்னாங்க, நீதியனும் பொருளான மனுக்குலத்தை ஒரு பாடல் எடுத்து சொன்னாங்க. அக்கா, நீதியனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான், இதை ஓதி இதை உணர்ந்தறியா கோடிகள் ஊறுபட்டு அழகை நரக ஆளலாலே, அது ஜாதி மன குணம் அனைத்தும் ஜீவன் கண்ட, அது தெய்வம் ஒளிநாடாவது தன் தன் ஜீவன் கண்ட, அவர்களுடைய அடுத்தவங்களுடைய ஜீவனை தான் கண்டதுனாலதான் அவர்கள் இந்த 40ஆவது நாள்ல அவர்களுடைய இந்த உயிரை, அந்த ஜீவனை அவர்கள் எடுக்க முடியுது அப்படிங்கிறது அதையும் அக்கா அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நேர குறைவதனால என்னுடைய முத்திப்பேரரை முடித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். இதுல வேண்டாம், ஒரு விஷயம் சொல்றேன். உயிர் வேற, ஜீவன் வேற. அது சொல்லதுக்காக மணியாச்சு, நானும் வீட்டுக்கு போய். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த 40ஆம் நாளுடைய இதை சிறப்பாக இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த அடக்கரத்திற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து சகோதரர்களுக்கும் இதன் வாயிலாக அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். வணக்கம். இந்நாட்டிலிங்கே யமபடரை மாற்றும் இறைவா போற்றி. எடுக்க வந்த அரசே போற்றி.
முக்தி பூர்ணம் மெய்யாகவே சதையும் பொறிகால மக்களத்தில் உள்ள சர்வமூல மந்திர நிறுவிய பகவான் பகவான்